முன்னாடி வந்து விமனோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்மியாக இருந்துச்சு. இப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தியானனால தான் நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் வருது அப்படின்னு நினைக்கிறீங்களா? தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவங்களுக்குள்ளேயே சில டாக்ஸிசிட்டி சில பேர் வச்சிருக்காங்க. முன்னாடி உங்களுக்கு சைக்காட்ரிஸ்ட் ரிலேட்டடா என்ன மாதிரி கேசஸ் வந்திருக்காங்க, இப்போ எப்படி வராங்க? ஒரு டிஃபரன்ஸ். எனக்கு நிறைய ட்ராமா இருக்கு, எங்க அம்மா என்ன நடத்தின விதம் சரியில்லை. இப்போ வந்து டிவோர்ஸ் ரேட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதா எல்லாருமே சொல்கிறாங்க. மேரேஜஸ் வேர் மோர் சஸ்டெயினபிளா இல்லை வந்து இப்போ வந்து அந்த ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்தனால இது மாறி இருக்கா? இன்னும் பெண்களுக்கு வேற கதி இல்லை, அதனால அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பெண்களுக்கு வந்து நான் தனியாக கூட இருந்துப்பேன், என் சுயமரியாதை தன்மானம் முக்கியம்னு பெண்கள் நினைக்கிறாங்க. முன்ன வந்து அது இல்லைனாலும் பரவாயில்ல. By nature, women are more competitive than men. The very fact that men compete among themselves is because they want to please the women. So women compete பண்றதுன்றது வந்து sometimes it's toxic. நான் இங்க better status இருக்கேன் அதை காமிச்சிக்கணுன்ற அந்த திங்கிங் விமனுக்கு அதிகமாக இருக்கு. I don't want to villainize anybody. Usually sexualityல வந்து women look at sex as an investment. It's a lesbian parents or gay parents னு வச்சுக்கோங்களேன். One of them will play the other role. இமோஷனலாக சீட் பண்ணுறது தான் இட்ஸ் பேட், ஃபிசிக்கல் சீட்டிங் இஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு they took their ground. That is correct. அப்படியா? குட் ஈவினிங் எவ்ரிவன். இன்னைக்கு வந்து வைப் வித் பிரியா சீரீஸ் எபிசோட் 5ல யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர் வெரி ஓன் ஷாலினி மேம். அவங்களுக்கு இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை. பட் இதை ஆரம்பிக்கிற முன்னாடி சர்ப்ரைசிங்காக அவங்கக்கிட்ட கேட்டேன், பேலோடு நீங்கள் பண்ண பாட்காஸ்ட் பயங்கர வைரல் மேம், நிறைய பேர் வந்து உங்களை பிரிங் பேக் பண்ண சொன்னாங்க, தமிழில் பேச சொன்னாங்க, நிறைய விமன் சென்ட்ரிக் கொஸ்டின்ஸ்லாம் அட்ரஸ் பண்ண சொன்னாங்க அப்படின்னு. அப்படியா அப்படின்னு கேட்டாங்க. அதுவே எனக்குள்ளே வந்து பல க்யூரியாசிட்டியை இன்கல்கேட் பண்ணிடுச்சு. ஸோ அவங்கக்கிட்ட பேசி அவங்கள பற்றியே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஷீ இஸ் அ லீடிங் சைக்காட்ரிஸ்ட் இன் சென்னை. அண்ட் எனக்கு தெரியல அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஷீ இஸ் வெரி மாடஸ்ட், எதுவுமே அவங்க ஓப்பன் அப் பண்ணல. ஐ லீவ் இட் அப் டு ஹர் டு கிவ் அ ஸ்மால் குட்டி இன்ட்ரடக்ஷன். ஹாய் மேம். Hello. ஆமாம் மேம், எனக்கு வந்து சீரியஸ்லி உங்ககிட்ட ஆஃப் கேமரா பேசினவொன்னு ஒரு க்யூரியாசிட்டி. நீங்கள் வந்து 25 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க அண்ட் எவ்ரிபடி நோஸ் யூ இன்க்ளூடிங் மை பேரண்ட்ஸ். லைக் அவங்க வந்து தே நாட் திஸ் டெக் சேவி அண்ட் ஆல் ஆஃப் இட். ஆனால் யூ ஹவ் பீன் கிரியேட்டிங் அன் இம்பேக்ட் இன் த சொசைட்டி ஃபார் மோர் தென் 25 இயர்ஸ் நவ். இது எப்படி மேம் உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஹவு குட் யூ டிஸ்டன்ஸ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் திஸ் சோஷியலி இன்ஃப்ளூயன்ஸ் சொசைட்டி? எனக்கு தெரியல மேடம், அதை பற்றி நான் யோசிக்கலையே. ஸோ உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, வென் ஐ வாஸ் பார்ன் இன் அ வெரி கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி. ஸோ வந்து பொண்ணுனா இப்படி இருக்கணும், பொண்ணுனா அப்படி இருக்கணும். பட் ஆனால் உங்களோட வீடியோஸ் அப்போ டிவியில் தான் வரும், இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸில். அதை பார்த்த உடனே ஒரு பூஸ்ட் இருக்கும். அப்போ ஐ ஃபீல் என்னை வந்து இந்த நட்சல்குள்ளே போட்டு கன்ஃபைன் பண்ணிக்கக்கூடாது. ஐ ஹாவ் டு திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஐ ஹாவ் டு டூ ஸோ வாட் ஐ ஆம்ன்றது நவுக்கு யூ ஹவ் பீன் அ வெரி பிக் இம்பேக்ட். பிகாஸ் நான் தேடி தேடி உங்களோட வீடியோஸ் வந்து பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஹியூமன் எவல்யூஷன் பற்றிலாம் வந்து மேல் எப்படி அந்த பேட்ரியாட்ரிக்கல் சொசைட்டி வந்து இப்போ மாறி இருக்கு எல்லாமே வந்து பேசியிருக்கீங்க. வேர் டு யூ கெயின் ஆல் திஸ் நாலேஜ்? ஏன்னா நீங்கள் வந்து சோஷியல் மீடியா ரிலேட்டட் இல்லை, ஒன்லி த்ரூ புக்ஸா மேம், இல்லை யூ ஹேவ் மென்டர்ஸ் ஃபார் தட்? இல்லை, எங்கள் டைம்லலாம் புக்ஸ் தான் அதிகம். ஸோ ஐ ஹவ் பீன் ரீடிங். ஈவன் நவ் ஐ ரீட் அ லாட் ஆஃப் புக்ஸ். எனக்கு புக்ஸ் படிக்க சொன்னீங்கன்னா, நீங்கள் சாப்பாடு தூக்கம் எதுவும் புக்கை கையில் கொடுத்துட்டிங்கன்னா நான் அப்படியே உட்காந்து படிச்சுட்டே இருப்பேன். எவ்வளோ ஒரு நாளைக்கு ஆவரேஜாக எவ்வளோ அவர் உங்கள் ரீடிங் டைம்? இப்போ ஐ டோன்ட் ஹேவ் ஸோ மச் டைம், ஏன்னா ஐ ஹேவ் லாட் ஆஃப் ஒர்க், அதனால் ரீடிங்க்கு அவ்வளோவா பாசிபிலிட்டி இல்லை. பட்டு எங்கேயாவது ஒரு பிரிண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா நான் படிக்க ஆரம்பிச்சிடுவேன். அப்போ ஆரம்பிச்சிங்கன்னா அதை முடிக்காமல் அப்படியே விடுறதே இல்லை. ஸோ அப்படி சின்ன வயசுலேருந்து பழக்கம் இருக்கிறதுனால, அண்ட் இந்த டாபிக்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ஃபேவரட் டாபிக், அதனால் அதை நிறைய படித்து வச்சுருப்பேன். எனக்கு ஏற்கனவே தெரியுன்றதுனால கேட்டால் நான் சொல்லிடுவேன். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த நாலேஜ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், யூ ஆர் ஸோ மேட் ஃபார் திஸ்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்டர்னலாக. பட் இதை வந்து கிவிங் பேக் டு த சொசைட்டி, இதை வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் வந்து என்னைக்காவது நினச்சி இதை ஆரம்பிச்சிங்களா? இல்லை யாரோ ஒருத்தவங்க உங்களோட தடவை இன்வைட் பண்ண போகையோ இல்லை பேச போகையோ அது அப்படி நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேயே வந்து டீச்சர் இல்லைன்னா என்ன தான் கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க. இந்த மிஸ் லீவு, சப்ஸ்டிடியூட் டீச்சர்னா இந்த சப்ஜெக்ட் நீ எடுப்பியம்மா எடுத்துரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் இட்ஸ் பார்ட் ஆஃப் மை பர்சனாலிட்டி டு எஜுகேட், டு டீச். அது சைல்ட்ஹுட்லேருந்தே எனக்கு இருக்கிற ஒரு ப்ராக்டிஸ்ன்றதுனால நான் மைண்ட் அப்ளை பண்ணி இதை பண்ணணும்னு திட்டமிட்டெல்லாம் பண்ணல. என்னை விட்டிங்கன்னா அதை நான் பண்ணிடுவேன். ஸோ இட்ஸ் ஸோ யூ, அது உங்களுக்கு நேச்சுரலாக வந்துச்சு. அப்போ சைக்காட்ரிஸ்ட்ன்ற ஃபீல்டை வந்து நீங்களே தான் நானே தான் சூஸ் பண்ணேன்.
ஓகே. ஸோ, இப்போ வந்து மேம் நீங்க வந்து நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்க வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு வேற மைண்ட் செட் வந்துச்சு. இப்போ வந்து அத நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், அப்போ வந்து ஒரு பொண்ணு இந்த விஷயத்த பண்ணா, அது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டிவ் பேரியர்ல இருந்துச்சு. ஆனா, இப்போ அத பண்ணும்போது சொசைட்டி வந்து ஒரு அக்செப்டன்ஸ் வந்திருக்கு. ஓவர் த 25 இயர்ஸ் பீரியட் நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்போ நீங்க கவுன்சிலிங் குடுத்தம்போது, அங்க இருந்த மென்டாலிட்டியும் இப்பயும் மாறியிருக்கு அந்த ட்ரான்சிஷன். ஆமா, இப்ப நெறைய ட்ரான்சிஷன் ஆயிருக்கு. இப்ப ஐ ரீசென்ட்லி ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு வாட்ச் த மூவி டூட். டியூட். அந்த மூவிலயும் நான் பார்த்தேன், லைக் இதெல்லாம் வந்து ஒரு யங் மேன் எடுத்த மூவி, ஒரு யங் பெர்சன் நடிச்ச மூவி. யங்ஸ்டர்ஸ் வந்து இப்படி யோசிக்கிறாங்கன்றதே வந்து இட்ஸ் a வெரி பிக் ஏன்னா இட்ஸ் a கிஃப்ட் பேக் டு த சொசைட்டி. இந்த மாதிரி உலகம் மாறும்ன்றது முன்னாடி நாங்க ஆரம்பிக்கும்போது எங்களுக்கு தெரியாது. இதுக்காக தான் நாங்க இவ்வளோ உழைச்சிருக்கோம். ஆனா அதை we are able to see it in our own lifetimeன்றது that's a blessing. So that's good. ஸோ People have யூ ஆர் evolved. ஹேப்பி. அந்த இவால்வ்மென்ட் வந்து உங்களுக்கு வந்து நான் என்னை பாசிட்டிவா கண்கூடா பார்க்குறேன். நானே பார்க்குறேன். உலகம் மாறி இருக்கு. அப்படின்னு. ஆனா இஸ் இட் தேர் த வே யூ வாண்ட் இட் டு பி? இல்ல இன்னும் மாறணும்னு இன்னும் நிறைய நினைக்கிறீங்களா? ஸ்கோப் இருக்குல்ல. there are so many things that can change. ஒரே ஈகோ சிஸ்டம்ல இருக்கிற எல்லாருமே சமமா மாறுறது இல்லைல்ல. இதே உலகத்துல வாழ்ற சில பேர் வேற மாதிரி பேசுறதையும் நான் பார்க்கறேன்ல. ஆமா. எல்லாரும் ஒரே மாதிரி மாறலையே. ஆமா. அண்ட் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, எப்பயுமே வந்து இந்த டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அந்த மாதிரி வந்து பொண்ணுங்களுக்கு பசங்க எல்லாமே பண்ணணும் அப்படிலாம் இருந்தா நீங்க அதை பேக் ஸ்லாஷ் பண்ணிட்டு கேர்ள்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இப்போ. அந்த மாதிரியும் நீங்க வந்து பேசியிருக்கீங்க. அதை நீங்க வந்து ஃபீல் பண்றீங்களா மேம்? முன்னாடி வந்து விமனோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்மியா இருந்துச்சு. இப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தியானனால தான் நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் வருது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. எல்லாமே டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் அவங்களோட நடத்தை குணாம்சம் எல்லாமே வந்து இன்பில்ட்டாகவே இந்த தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அவங்களுக்குள்ளேயே சில டாக்ஸிசிட்டி சில பேர் வச்சுருக்காங்க. அவங்க யாரோட பழகினாலும் அந்த டாக்ஸிசிட்டி வெளியில் வருது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு தெரியாது நம்மக்கிட்ட இந்த ஒரு எரர் இருக்குது, இந்த எரரை கரெக்ட் பண்ணிக்காமல் நம்ம மற்றவங்க கிட்ட நம்ம கொடுக்குற செல்ஃப் வந்து கரெக்டாக செட் ஆகாது, இதனால தான் ப்ராப்ளம் வருதுன்னு அவங்க ரியலைஸ் பண்ண மாட்டேன்றாங்க. அந்த இன்சைட் அவங்களுக்குள்ளே இருக்க மாட்டேங்குது. அது அவங்க மனசை உடைக்காம, அவங்கள நெகேட் பண்ணாம, அவங்கள இன்வாலிடேட் பண்ணாம, அந்த நெகட்டிவிட்டியை லைட்டா கொஞ்சம் திருத்துறது இருக்கு இல்லையா? ரொம்ப நாசூக்கான வேலை. ம். அந்த வேலையை செய்ய வேண்டியது பார்ட் ஆஃப் மை ஜாப் இல்ல. ஸோ ஓகே. தட்ஸ் ஹவ் இட் கோஸ். ஃபார் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன். முன்னாடி உங்களுக்கு சைக்காட்ரிஸ்ட் ரிலேட்டடா என்ன மாதிரி கேசஸ் வந்திருக்காங்க? அனானிமஸா நீங்க சொல்லலாம். இப்போ எப்படி வராங்க? ஒரு டிஃபரன்ஸ். முன்ன என்ன சொல்லி வருவாங்கன்னா, பிகினிங் ஆஃப் மை கெரியரில் வந்து கோர் சைக்கேட்ரி எங்களுக்கு எங்கள் காலேஜில் சொல்லி கொடுத்தாருக்குள்ள ஸ்கிசோஃப்ரெனியா, பைபோலார் டிசார்டர், ஓசிடி, டிப்ரெஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். இப்போ என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, எனக்கு நிறைய ட்ராமா இருக்குது, ம். எங்கள் அம்மா என்னை நடத்தின விதம் சரியில்லை, அந்த டைமில் எங்கள் அப்பா இப்படி சொன்னது எனக்கு மனசுக்கு உறுத்தலாக இருக்குது, ஓகே. நானே அந்த காலத்தில் பண்ணது எனக்கு மனசுக்கு பிடிக்கல, ஆ. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏன் இது ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குதுன்னு தெரில, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அவ்வளோ பெருசாக இருக்கா, ஏன் எனக்கு இது அமையவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபேஸ் ஆஃப் லைஃப் ப்ராப்ளம்னு சொல்லுவோம்ல, அந்தந்த காலத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள், அந்தந்த வாழ்க்கை தருணங்கள் ஏற்பட்ட விஷயங்கள் இருக்குது. 40 வயசு பிரச்சனைகள், 50 வயசு பிரச்சனைகள் அப்படின்னு சிலதெல்லாம் அந்தந்த வயசில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள், ம். அதை நாங்கள் அதிகமாக பார்க்குறோம். இவங்கெல்லாம் வந்து சைக்காட்ரி பேஷண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, அவங்களாம் நார்மல் இண்டிவிஜுவல்ஸ். ம். ஆனால் அவங்க இப்போ லைஃப்பில் நடக்கிற சில சம்பவங்களுக்கு அவங்களுக்கு சில மென்டார்ஷிப்போ கைடன்ஸோ தேவைப்படுது. ஓகே. அப்போது அதனால தான் எங்கள் we don't call them patients, we call them clients. ஆ. ஸோ இப்போ வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் இல்னஸ் வாஸ் த ஒன்லி இல்னஸ். பட் இப்போ வந்து இந்த மென்டலி வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கிறது ஒன் ஆஃப் த க்ரானிக் இல்னஸாக கிளைம் பண்ணி இப்போ டாக்டர்ஸுமே அதுக்கு வந்து சொல்யூஷன் தேட சொல்கிறாங்க. எனக்கு என்னென்னா இப்போ தான் அது ப்ரெவலண்ட்டாக இருக்குது, ஜாஸ்தி ஆயிடுச்சா ஆஃப்டர் ஆல் தி சோஷியல் மீடியா பூம், இல்லை முன்னாடியே இருந்துச்சு அது நம்மளுக்கு வெளியில் வரலையா? ஓ, இந்த புத்தர் காலத்துலேருந்தே சைக்காட்ரி பற்றி அவங்க பேசியிருக்காங்க. புத்தர் காலத்தில், மகாவீரர் காலத்தில், அதுக்கு முன்னாடி இருந்த காலத்தில், கிரீக் ஃபிலாசபி, ரோமன் ஃபிலாசபி, ஈஜிப்ஷியன் ஃபிலாசபி எல்லாத்துலேயுமே வந்து அவங்க மைண்டை பற்றி தான் திரும்ப 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 பேசியிருக்காங்க. நான் அதுக்கு நடுவில் வந்த காலத்தில் உயிர் வாழ்கிறதே கஷ்டமாயிடுச்சு, சர்வைவலே ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடுச்சுன்றதுனால நம்ம அதை பற்றி பேசிட்டு மைண்டை விட்டுட்டோம். மைண்ட்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைன்ற மாதிரி விட்டுட்டோம். பட் இப்போ நம்ம பேசிக் சர்வைவல் அசர்டைன் ஆயிடுச்சுல, பேஸ் லைனில் எல்லாருமே ஓரளவுக்கு திருப்தியாக தான் இருக்கிறாங்கன்றதுனால எனக்கு உடல் ரீதியான தேவைகள் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஆனால் என் மனசு சமாதானமாக இல்லை, என் மனசு ஆறுதலாகவே இல்லை, என் மனசுக்கு ஒரு தேடுதல் இருக்குது அப்படின்றது, அதுக்காகவும் ஒரு ஸ்பேஸை கொடுத்து டைமை கொடுத்து எஃபர்ட்டை போடுறதுக்கான வாய்ப்பு இப்போ நமக்கு அமைஞ்சிருக்கு. அப்போது இந்த கேள்விகள் புத்தர்கிட்டே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எல்லாரும் சமமாக தானே பிறக்கிறோம், அதே அப்பா அம்மாவுக்கு தானே பிறக்கிறோம், அதே வாழ்க்கை தானே, எனக்கு ஏன் அப்படி இருக்குது, அவனுக்கு ஏன் அப்படி இருக்குது, இந்த மாதிரி ரேண்டம்னஸ்க்கு பதில் இல்லை இல்லையா? அந்த மாதிரி கேள்விகள் தொன்று தொட்டு இருக்குது, இப்பயும் அந்த கேள்விகள் கேட்குறாங்க.
ஓகே. இப்போ அது வெளி வந்திருக்கு. ஆனா எப்பயுமே இருந்திருக்குன்னு எப்பவுமே தான். இருக்கிறது. இப்போ ஆனா பீப்பிள் ஹேவ் த டைம் அண்ட் த ஸ்பேஸ் அண்ட் த எஸ். ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமா. இப்போ வந்து டிவோர்ஸ் ரேட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதா எல்லாருமே சொல்றாங்க. அ ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்னோட இப்போ அம்மா, சித்தி யார் கூட பேசினாலும், "எங்களுக்கு இல்லாத கஷ்டமா? நாங்க தாங்கிட்டு வாழ்ந்துட்டோம். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த பிரச்சனைக்கெல்லாம் டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வர்றீங்க. இல்ல பெருசா அவுட் ஆஃப் ப்ரொப்போர்ஷன் ப்ளோ அவுட் பண்றீங்க." அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி பெண்கள் வந்து ரொம்ப சகிப்புத்தன்மை ஜாஸ்தியா இருந்தனால மேரேஜஸ் வேர் மோர் சஸ்டெய்னபிளா? இல்ல வந்து இப்போ வந்து அந்த ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்தனால இது மாறியிருக்கா? ஒய் இஸ் திஸ் ட்ரிஃப்ட் அண்ட் சேஞ்ச்? முன்ன பெண்களுக்கு வேற கதி இல்ல. அதனால அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பெண்களுக்கு வந்து நான் தனியா கூட இருந்துப்பேன். ம். கவர்மெண்ட்டே எங்களுக்கு ஹாஸ்டல் கட்டி வச்சிருக்காங்க. ம். நான் யார் வீட்டுக்கும் பிரதர் வீட்டுக்கு, தங்கச்சி வீட்டுக்கு, அக்கா வீட்டுக்கு யார் வீட்டுக்கும் போ வேண்டாம். ஒரு பேசிக் சேலரி இருந்தா நான் இண்டிபெண்டன்ட்டா இருந்துக்கலாம். ம். என் சுயமரியாதை, தன்மானம் முக்கியம்னு பெண்கள் நினைக்கிறாங்க. முன்ன வந்து அது இல்லனாலும் பரவால்ல. வெளியில போனா எனக்கு டாலரேட் டேஞ்சர், பண்ணிக்கிட்டாங்க. ஆபத்து யாராவது என் கைப்புடிச்சு இழுத்துருவாங்க. ம். அப்ப இப்ப பெண்கள் இவ்வளோ தூரம் துணியிறாங்கன்னா, அதுக்கு பேக்ரவுண்ட்ல அரசு நல்லா நடக்குது. ம். தொடர்ந்து இங்க இருக்கிற அரசாட்சிகள் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால, பெண்களுக்கு அந்த தைரியம் இப்ப வந்திருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே. ஸோ அப்போ வந்து முன்னாடி அந்த டைவர்ஸ்க்கான ஆப்ஷன் வந்து இருந்தும் பண்ணாம இருந்தாங்கல்ல சகிச்சுக்கிட்டு. இப்போ வந்து ஈஸியரா இருக்கிறனால பண்றாங்க மேம். ஆனா வந்து இப்ப ஏன் அந்த டாலரன்ஸ் கம்மியா இல்ல அந்த இருக்குன்னு தான் காலத்துல பெண்கள் டாலரண்ட்டா இருந்தாங்கன்னு அப்படி நம்ம பொத்தம் பொதுவா சொல்ல முடியாது மேடம். அந்த ஆ. காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வீட்லயும் ஒரு பெரிய வீட்ல கூட்டு குடும்பம் இருக்கும். ம். அந்த கிணத்துல குதிச்ச பெண்கள் இருப்பாங்க. தூக்கு மாட்டுன ம். பெண்கள் இருப்பாங்க. நமக்கு தெரியல. தற்கொலை பண்ண பெண்கள், முயற்சி பண்ண பெண்கள் இருப்பாங்க. சாமி ஆடின பெண்கள் இருப்பாங்க. பேய் ஆடின பெண்கள் இருக்காங்க. கோயில்ல போய் கட்டி வச்ச எல்லாரும் இருப்பாங்க. ம். ஆனா அது ஹிஸ்டரியில பதிவே ஆயிருக்காது. ம். ஏன்னா அதான் வாரம் வாரம் நடக்குதுல்ல. ஆ. பொம்பளைங்கன்னா இப்படிதான்ற மாரி அத ஜெனரலைஸ் பண்ணி வச்சிருப்பாங்களே தவிர, பெண்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அதை நம்ம உட்காந்து பேசணும். அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும்னு ஒரு முயற்சியே இருக்காது. ம். அதனால அது பதிவால. அதனால அவங்கலாம் சந்தோஷமா இருக்காங்கன்னு நம்ம தப்பா நினைக்கக்கூடாது. ம். எல்லா காலத்துலயும் பிரச்சனைகள் இருந்திருக்கு. அப்போ கண்டுபிடிச்ச தீர்வுகள் வேற. ஆ. இன்னைக்கு கண்டுபிடிச்ச தீர்வுகள் வேற. ஓகே. அப்படி சொல்றீங்க. ஓகே, இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கு. ஆக்சுவலி யோசிச்சு பார்த்தா, எனக்கு மேரேஜ் ஆன டைம்ல என்னோட பிலாசபி ஆஃப் மேரேஜ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. இப்போ வந்து இந்த மேக்கிங் மை செல்ஃப் இந்த ப்ரையாரிட்டி, அதுவும் எஸ்பெஷலி ஆஃப்டர் கிட்ஸ் நீங்க சொன்ன மாதிரி. ஆனா நீங்க சொன்ன மாரி ஐ வாஸ் நாட் டிபெண்டன்ட் மேம். எனக்கு வந்து அந்த ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஐ வாஸ் ஆல்வேஸ் வொர்க்கிங். ஐ வாஸ் வெல் ரெட் அண்ட் ஆல் ஆஃப் தட். இண்டிபெண்டன்ட்டா இருக்க முடியும். ஆனாலும் வந்து இந்த மேரேஜ வி நீட் டு மேக் இட் வொர்க் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ ஐ ஆல்வேஸ் டுக் இட் ஆன் மீ. அப்புறம் ஒரு பீரியட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் வேலை செய்யலனாலும் பரவால்ல. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேமரால சொல்றேன். என்னால முடியாதுன்னு when I put my foot down, things change. Like Pal changed so many things for me and then he started making it happen. ஸோ இது நான் ஏன் அவர்கிட்ட கேட்கும்போது, எங்க அம்மா, எங்க அப்பாவ இப்படி பண்ணி நான் பார்த்துருக்கேன். எங்க அம்மா வந்து அத டாலரேட் பண்ணாங்க. அதே இது நீ பண்ணணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா நீ பண்ண மாட்டேன்ற. எனக்கு இது புதுசா இருக்கு. ஸோ ஐ லேர்னிங் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் பழைய காலத்துல போய் மத்தவங்க வீட்லலாம் பார்த்தா, செப்பரேட்டட் இன் மேரேஜ்ன்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு மேம். அதாவது கல்யாணத்துல தான் இருப்பாங்க. ஆனா ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கவே மாட்டாங்க. ஸோ இது வந்து முன்னாடியே இருந்தது தான். லீகலி தே வர் நாட் செப்பரேட்டட். பட் இப்போ வந்து அது லீகலா பண்றனால தான் ஈவன் வெளியில நவ் வருதோ? இப்ப நெறைய நெறைய பீப்பிள் அப்படிதான் இருக்காங்க. ஒரே வீட்ல இருப்பாங்க. அந்த வீட்ல ம். தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, சித்தி, மாமா வாட்டெவர் அந்த ரிலேஷன்ஷிப் அவங்க 2 பேரும் வேற வேற ரூம்ல தான் இருப்பாங்க. ஆ. அங்க இருக்க அத நீங்க பார்த்துருக்கீங்க பசங்கள முன்னாடியே. வச்சுக்கிட்டு பசங்களோட இருந்த லேடீஸ் பசங்களோட இருப்பாங்க. மென் ஆ. வந்து தனியா இருப்பாங்க. ஆனா அவங்க 2 பேரும் பேசிக்க கூட மாட்டாங்கன்ற வீடுகள் இன்னும் இருக்குது. ம். அவங்க போய் லீகலா டிவோர்ஸ் வாங்குறது இல்ல. ஆனா சைக்காலஜிக்கலி தே ஆர் ஆக்சுவலி டிவோர்ஸ்ட். ஓகே. இப்ப நீங்க சைக்கியாட்ரிஸ்ட்டா ஒரு ஹியூமனுக்கு அது நல்லதா மேடம்? ஒரு மேரேஜ்ல இருந்துட்டு செப்பரேட்டடா இருக்கிறது எவ்வளவோ பரவால்ல. இந்த லீகல் காம்ப்ளிகேஷன், இந்த சொசைட்டி இல்ல அது இம்பாக்ட். டிஃபரெண்ட் பீப்பிளுக்கு டிஃபரெண்ட் டைப்ஸ். இப்போ ம். ஒரு நம்ம சொல்லிடுறோம் நீங்க எல்லாரும் டிவோர்ஸ் பண்ணிடுங்கலாம் யாருக்கும் பொத்தம் பொதுவா நம்ம சொல்ல முடியாது. இல்ல அந்த ம். ப்ராசஸ் இட்செல்ஃப் இஸ் அ பனிஷ்மென்ட். ம். அதுக்கு நான் இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். எங்கேயோ போய் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இங்க இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு சொல்ற பெண்கள் இருக்காங்க. ஆக்சுவலி இது வந்தது யார்கிட்ட இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, வந்து உதயநிதி ஸ்டாலினோட ஒய்ஃப் இருக்காங்க. கிருத்திகா ஸ்டாலின். ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல இப்ப சொல்லியிருந்தாங்க. ஹவ் டு மேக் அ மேரேஜ் சக்சஸ்ஃபுல்னு கேட்கிறது. பி செப்பரேட்டட் இன் மேரேஜ் தான் அவங்க சொன்ன சொல்யூஷன். என்ன பண்றாங்க? என்ன இருக்காங்க? எதையுமே கேட்டுக்காதீங்க. நீங்க பாட்டு இருங்க. அவங்க பாட்டு இருப்பாங்க. தட் இஸ் த வே டு சக்சஸ்ஃபுல் மேரேஜ்ன்றாங்க. அது உண்மையா? அவங்களுக்கு அது வேலை செய்தா தட்ஸ் ஃபார் ஹர் ட்ரூ. ம். எல்லாருக்கும் அது வேலை செய்யணும்னு அவசியம் இல்லைல்ல ஸோ மேடம். இட்ஸ் ஓகே. அது அவங்கவங்களுக்கு பெர்சனல் டிசிஷன் தான். ஆமா. தேர் இஸ் நத்திங். ஆமா. அது வந்து ஜெனரிக்கா எல்லாருக்கும் பொதுவானதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே. இப்போ வந்து முன்னாடி விமெனோட மேரேஜோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவா மேடம் இருந்துச்சு? நீங்க பார்த்த கிளையண்ட்ஸ் வரைக்கும். இப்ப என்னவா இருக்குன்னு நெனைக்கிறீங்க? எப்பவுமே பெண்களோட தேவை என்னவா இருக்குன்னா, எனக்கு அன்பு செலுத்தணும், ம். என்ன முக்கியம்னு நினைக்கணும், நான் போடுற எஃபர்ட்டை வேலிடேட் பண்ணணும், ம். அப்ரிஷியேட் பண்ணணும்,
எனக்குன்னு நேரம் ஒதுக்கி நான் எப்படி இருக்கேன்றது கொஞ்சம் கனிவாக என்கிட்ட பேசணும். நிறைய பெண்கள் எப்போவுமே சொல்லுது என்கிட்ட பேசணும், என்னை கண்டுக்கணும். இந்த கண்டுக்கோங்கன்ற விஷயத்த நம்ம மென் கிட்ட சொல்லும்போது அதான் கூடவே தானே இருக்காங்க, எது கண்டுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. கண்டுக்கிறதுனா பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறது இல்லை, எப்படிம்மா இருக்கே, சாப்பிட்டியா, என்ன பண்ணுற அப்படிலாம் கேட்குறது. அப்படின்னா அந்த ஸ்மால் டாக் வந்து மென்னுக்கு வர மாட்டேங்குது. என் கூட தானே உட்காந்து சாப்பிட்டாங்க, சாப்பிட்டியான்னு எது அது கேட்கணும். ஜெனட்டிக்கலி வயர்டோ மென்னுக்கு அவ்வளோதான் வருமா? தே நாட் ட்ரெயின்டு. சொல்லி கொடுத்தா அவங்க தான் செய்கிறாங்களே. ஆமாம் மேம், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் மென் ஆர் டூயிங் இட். முதுமையில் ஆண்கள் அதை செய்கிறாங்க. அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தியான்னு கேட்பாங்க, அம்மா சாப்பிட்டாலான்னு பார்த்தியான்னு சொல்லுவாங்க. முதுமையில் அவங்க அதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இளமையில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் சம்பாதிக்கிறேன்ல, மீதெல்லாம் அவங்க பார்த்துக்கணும், சம்பாதிக்கிறது என் வேலை, வீட்டை பார்த்துக்கிறது, மற்ற இந்த இமோஷனல் ரெகுலேஷன்லாம் உமனோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே அவங்க ஆக்சுவலி மைண்ட் அப்ளை பண்ணாமல் விடுறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாஸ்க், இதுலேயும் மைண்ட் அப்ளை பண்ணுங்க, இதுவும் ஒரு விதமான வெல்த், இதை நீங்கள் டெவலப் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜ் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மென்னும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அண்ட் ஈவன் எக்ஸல் இன் இட். அதை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணல, அது நம்ம தப்பு தானே. ஆமாம். ஆனால் இப்போது என்னென்னா மேரேஜ் அப்போ கூட எப்படியோ ஓட்டிடுறாங்க. அந்த சைல்டு பேரிங் ஆஃப்டர் சைல்ட் பர்த் தான் இது வந்து பயங்கர அந்த போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன். இது நீங்கள் முன்னாடியே பார்த்துருக்கீங்களா? இப்போ அதை பார்க்குறீங்களா? அதுக்கு சொல்யூஷன் என்னது? போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் எல்லா காலத்துலையும் இருந்திருக்கு மேடம். இன்னைக்கு அதை பற்றி அவேர்னஸ் அதிகமாக இருக்குன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே கன்சல்டேஷனுக்கு வராங்க. ஆப்ஸ்டடிஷியன்ஸே அவங்களுக்கு அவேர்னஸ் அதிகமாக இருக்குது. முன்னெல்லாம் ஆப்ஸ்டடிஷியன்ஸோ இல்லை மற்ற நான் சைக்கியாட்ரிக் ஃபிசிஷியன்ஸ்க்கு வந்து சைக்கியாட்ரி பற்றி தெரியாது. இந்த சைக்கியாட்ரி பற்றி ரொம்ப பெரிய ட்ரைனிங் இல்லைல்ல அவங்களுக்கு. மேக்ஸிமம் ஒரு 2 மாதம் போஸ்டிங் இருக்கும், அவ்வளோதான். அது அந்த 5.5 இயர்ஸில் அவங்க 2 months சைக்கியாட்ரி பண்ணியிருந்தால் அது பெரிய விஷயம். அண்ட் சில போஸ்டிங்லாம் நாங்கள் கட் அடிச்சிருவோம்ல, அதனால் அப்படி கொஞ்சம் துடுக்கா இருக்கிற டாக்டர் அந்த போஸ்டிங் அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ அதை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க என்ன அதெல்லாம் சும்மா சைக்கியாட்ரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படிலாம் சொல்கிற டாக்டர்ஸ் இன்னும் இருக்காங்க. பட் கொஞ்சம் அதில் சென்சிட்டைஸ் ஆன டாக்டர்ஸ் ஹூ நோ அபவுட் இட், ஹூ நோ த வேல்யூ, அவங்களுக்கு வீட்டில் இல்லை அவங்க கிளைண்ட்டுக்கு அவங்க பேஷண்ட்டுக்குன்னு டைரக்ட் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்போஷர் இருக்க டாக்டர்ஸ்க்கு அதை பற்றி வேல்யூ தெரியுது. அவங்க உடனே டிடெக்ட் பண்ணிடுவாங்க, உடனே அவங்களே கூட ட்ரீட் பண்ணுவாங்க, இல்லை ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவேர்னஸ் இப்போ அதிகமாக இருக்கிறதுனால இப்போ விமனுக்கு பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் கிடைக்குது. ஆப்ஸ்டெட்டிக் குவாலிட்டி ஆஃப் லைஃப் கூட இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்கு பாருங்க. அந்த காலத்தில் வீட்டில் டெலிவரி ஆகும். ஆமாம். ஈவனோ சில பேர் கொஞ்சம் பிற்போக்கா போய் வீட்டில் டெலிவரி பண்ணுறது தான் ரொம்ப பெரிய பாரம்பரியம்லாம் சொல்கிறாங்க. அது ரொம்ப பயங்கர முட்டாள்தானோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவங்க விளையாட்டுக்கெல்லாம் பெண் உடலை ஒரு கர்ப்பமாக இருக்க பெண்ணை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுவாங்க. அந்த பெண்ணை கன்சென்ட் கூட சொல்ல முடியாது, மாமனார் டெலிவரி பார்க்கணும்னு சொல்கிறாரு, ஹஸ்பண்ட் அப்படி சொல்கிறாருன்னா இந்த பெண்கள் வந்து நான் ரொம்ப நல்ல குடும்ப குத்து வழக்குன்னு நிரூபிக்கிறதுக்காக சரி பரவாயில்ல நீங்களே டெலிவரி கண்டக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பட் அது எவ்வளோ டேஞ்சரஸ். அந்த பெண்ணை அந்த மாதிரி நிர்பந்தத்துக்கு உள்ளாக்குறதே ஒரு விதமான மேனிப்புலேஷன் இல்லை. பட் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இன்னும் நடந்துட்டு இருக்கே தமிழ்நாட்டில். நம்ம இவ்வளோ பேசுகிறோம், ஒரே ஈகோ சிஸ்டமில் வாழ்கிற பெண்களுக்குள்ள எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்க. ஆமாம், அதுதான் ஏன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் முன்னாடி இருந்ததுக்கு எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு மேம். முன்னாடி சிட்டி இதுவே இப்படி தான் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். மென் ஆர் ஸ்டார்டிங் டு அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் வி ஹவ் ஸ்டார்டட் டு புட் அப் ஃபுட் டவுன் அண்ட் சே வாட் ஆர் ப்ரையாரிட்டிஸ் ஆர். ஆனால் இப்போ நான் நிறைய என்ன பார்க்குறேன்னா இந்த சைல்ட் ஃப்ரீ ஜோன், அது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த இதுக்குள்ளே நிறைய கப்புள்ஸ் உள்ளே போகிறாங்க. இதுக்கு காரணம் என்ன மேம்? அவங்களுக்கு சைல்டுன்றது சில்ட்ரன் பேரண்டிங்கிறது ரொம்ப பெயின்ஃபுல், ரொம்ப நம்மளோட ஆட்டோனமியை விட்டு கொடுக்குற செயல். நம்மளை இழந்து அதை செய்யணுமா அப்படின்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது அவங்களோட பேரண்ட் அதை பற்றி என்ன சொன்னாங்களோ நமக்கு தெரியாதுல்ல. சைல்டு பேரிங்கிறதே ட்ரொமேட்டிக் அப்படின்னு ஒரு அம்மா ஒரு பொண்ணுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பொண்ணு வந்து அதை செய்யக்கூடாது போல இருக்கு, பெரிய ஆபத்தான விஷயம் போல இருக்கு, அது செய்தால் நம்ம எல்லாத்தையும் இழந்துருவோம் போல இருக்கு. ஈடு செய்ய உங்களுக்கான டைம் இருக்காதுன்றது தான் அவங்களோட இது. எங்களுக்கு we are born only once, we want to enjoy our life. கிட் இருந்தால் அவங்களுக்கே எங்கள் லைஃப் போயிடும், ப்ரைம் பீரியடை we lose it, அதுதான் சொல்கிறாங்க. இல்லை அது ஐ ஹாவ் த அட்வான்டேஜ் ஆஃப் சீயிங் ஹியூமன்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். இல்லை அவங்க 20ல் என்ன சொல்லுவாங்க, 30ல் என்ன சொல்லுவாங்க, 40ல் என்ன சொல்லுவாங்க, 50ல் என்ன, 60ல் எல்லாமே நாங்கள் பார்க்குறோம்ல. ஆமாம். அந்த 20 30ல் வந்து சைல்ட் ஃப்ரீயாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்க வந்து 50ல் வந்து அதை பற்றி ரிக்ரெட் பண்ணுறாங்க. நான் ஏன் அப்போ அப்படி சொன்னேன்னு எனக்கு தெரியல, ஓகே மேபி நான் அப்படி சொல்லியிருந்திருக்க கூடாது, இப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு அந்த ஆசை ரொம்ப அதிகமாக வந்துடுச்சு, குழந்தை மென்னே வேணும். சொல்கிறாங்க அப்படி. ஓகே. ஆனால் எப்போதுலேருந்து மேம் இந்த சைல்ட் ஃப்ரீ ஜோன் நீங்கள் எப்போதுலேருந்து ப்ரிவலண்ட்டாக பார்க்குறீங்க? நான் நினச்சிட்டு இருக்கேன் இப்போ ஒரு 10 இயர்ஸாக நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு. இல்லை சைல்ட் ஃப்ரீயாக இருந்த எல்டர்லி கிளைண்ட்ஸ் கூட நான் பார்த்துருக்கேன். ஓகே. அந்த காலத்திலே ஐ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் அ சைல்டுன்னு உமன் மேக்கிங் த சாய்ஸ் அண்ட் த ஹஸ்பண்ட் கோயிங் அலாங் வித் த சாய்ஸ்லாம் இருந்திருக்கு. ஐ ஹவ் பர்சனலி சீன் கிளைண்ட்ஸ் லைக் தட். பட் இப்போ அது ரொம்ப ஃபேஷனபிளாக இருக்குது. அது ஃபேஷனபிளாக இருக்கிறதுக்கு ரீசன் வந்து மேபி அது ஒரு ட்ராமா எக்ஸ்பீரியன்ஸாக அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கலாம், இல்லை அவங்க பர்சனாலிட்டி அப்படி இருக்கலாம்.
To be a mother is a selfless job. ம். But if somebody is very selfish, then they probably will not like to do that. இல்ல? ம். ஆமா. அண்ட் இன்னொன்னு வந்து பியூட்டி கான்ஷியஸ். குழந்தை பொறந்தா யூ கிவ் அப் ஆன் யுவர் செல்ஃப். அது பார்க்குறனால இப்போ எல்லாருக்குமே எப்பயுமே அழகா இருக்கணும். ஆல்வேஸ் க்ரூம்ட் அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கு. ஸோ இந்த பியூட்டி ரிலேட்டட் திங்ஸ் நீங்க வந்து அந்த டிஃபரெண்ட் சேஞ்ச் பார்த்துருக்கீங்களா அந்த எவல்யூஷன்ல? முன்னாடி இருந்தவங்க தே வர் நாட் சோ கன்சர்ன். இப்போ வந்து என்னன்னா அவங்க ஏஜ் வந்து 40 இருக்கணும். ஆனா தே ஷுட் லுக் லைக் 30. அப்போலாம் அதை பத்தி கண்டுக்கவே இல்ல. ஐ அம் கில்ட்டி ஆஃப் இட். பட் ஆனா நான் உங்களை A கேட்குறேன். lot of women, I have seen older aunties, parties, so many relatives of mine, so many different people in my neighborhood, in my social interaction. Lot of women across time இப்படி தான் இருந்திருக்காங்க. ம். ஒரே டைம் லைன்ல இருக்க எல்லா உமனும் ஒரே மாதிரி இல்லை மேடம். ஓகே. இது இப்போ இருக்கிற டைம்ல கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் விமன் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் த டைம், இட்ஸ் பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி சாய்ஸஸ். ஆமா. ஆனா இந்த சோஷியல் மீடியானால அங்க அவங்கள பார்த்துட்டு அந்த ஃபில்டர்ஸ் அந்த வந்து ஒரு மோகம்னு சொல்லுவாங்கல்ல, அத பார்த்துட்டு அதே இப்போ மாதிரி இந்த அன்ரியலிஸ்டிக். பாஸ்ட் மேபி 20 இயர்ஸ் 15 இயர்ஸ் சோஷியல் மீடியா வந்துட்ட பிறகு என்னோட மீடியா அவதார்னு ஒன்று இருக்குல்ல, இந்த உலகம் என்ன எப்படி பார்க்கணும் அப்படின்றது ஒன்று இருக்கு. ம். பட் வி ஸ்ட்ராங்லி டிஸ்கரேஜ் இட். ஏன்னா அது ஒரு மாயை தானே. ஆமா. உலகம் எப்படி பார்த்தா என்ன, கடைசியில் நம்ம எப்படி இருக்கிறோம் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாயைக்கு வந்து நம்ம அவ்வளோ அடி பண்ணியக்கூடாது, அதில் போய் விழுந்துடக்கூடாது. யுவர் ஆத்தென்டிக் செல்ஃப் இஸ் ஒன் தட் யூ ஹவ் டு நர்ச்சர். யுவர் அவதார் இஸ் ஆக்சுவலி வர்ச்சுவல் இல்லை, அது எப்படி வேணால் மாற்றலாம். தட் இஸ் நாட் ரியல். அதை தேடி பின்னாடி போகிறது வந்து இட்ஸ் லைக் ஒரு மிராஜை தேடி போகிற மாதிரியான ஒரு எக்ஸசைஸ். தட் இஸ் அன் எக்ஸசைஸ் இன் ஃபியூட்டிலிட்டி. அப்போ இட் ஷோ சம்திங். அப்போ தெர் இஸ் அ சர்ச் ஃபார் சம்திங். அது என்னன்ற டீப்பர் மீனிங்க்கு தான் நம்ம போகணும். ஓகே. இப்போ ஒரு மேரேஜ் ஆன ஒரு பொண்ணுக்கு இன்லாஸ் மூலமா நிறைய ட்ராமாஸ் இருக்கு. ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட்டிவா இல்ல. ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் கிட்டும் வந்துடுறாங்க. ஸோ சுத்தமா அந்த இம்பார்ட்டன்ஸ் இன் ஹர் ரோல் ஆர் ஹர் லைஃப் வந்து போயிட்ட மாதிரி இருக்கு. அவங்களுக்கு எந்த மாதிரி திங்ஸ் அவங்க பண்ணணும் மேம்? அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வர வழி கிடையாது. ஆனா உங்களோட சொல்யூஷன் என்ன? ஏன்னா எனக்கு பிங்க் பண்றவங்க எல்லாருமே இதான் கேட்குறாங்க. ஐ எம் நாட் அட் ஆல் ஹாப்பி. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. குவிட்டிங் திஸ் ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் அன் ஆப்ஷன் ஃபார் மீ. நான் இதை கரெக்ட் பண்ணணும். நான் என்ன பண்ணலாம்? பிகாஸ் த இன்லா சைட் ஆர் த ஹஸ்பண்ட் இஸ் டாமினன்ட். இது அவங்களா ஃபீல் பண்ணுறாங்களா இல்லை உண்மையாகவே அப்படி இருக்கான்னு தெரியல. பட் அப்படி இருந்துச்சுன்னா உங்களோட சொல்யூஷன் ஃபார் தட் என்ன? ஃபர்ஸ்ட் திங், இன்னொரு பெண்ணுக்கு வேலை செய்கிற ஒரு சொல்யூஷன் நமக்கு எப்பவுமே வேலை செய்யும்னு சொல்ல முடியாது. நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து விட்டு வெளில வந்துடு, பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறது வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் இருக்கிற உமனுக்கு வேலை செய்யும். கொஞ்சம் டிமிட்டாக இருக்கிற உமனுக்கு அதுவே பெரிய பனிஷ்மெண்ட்டாக கூட இருக்கும். ஓகே. அதனால் அந்த உமனோட பர்சனாலிட்டி என்னன்னு தெரியாமல் நம்ம ஜெனரிக்காக சொல்கிறது மே நாட் பி ஃபேர். பட் இன் ஜென்ரல் அவங்களால ஷி கேனாட் வாக் அவுட். ஷி ஹேஸ் டு அது உள்ளே தான் இருந்தாகணும். அந்த ஃப்ரேம் ஒர்க் உள்ளேயே தான் அவங்க சக்சீட் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் திங் அந்த லேடி கற்றுக்க வேண்டியது என்னென்னா, சிலதை கண்டுக்கக்கூடாது, சிலதை பர்சனலாக எடுத்துக்கக்கூடாது. என்ன எப்படி சொல்லுவேன், எங்கள் அம்மாவை எப்படி சொல்லுவேன், எங்கள் அப்பாவை எப்படி சொல்லுவேன், என் வளர்ப்பை எப்படி சொல்லுவேன் அப்படின்னு எல்லாம் கேட்காம அது அப்படி தான் கத்திக்கிட்டு இருக்கோம். ஓகே. அது கத்தனா கற்றுக்கிட்டோம், சரிதான் போ அப்படின்னு விடுற அந்த சகிப்புத்தன்மையும், அது எதை பெருசுப்படுத்தணும் எதை பெருசுப்படுத்தக்கூடாது, எது சில்ட்ரன் மேட்டர் எது மெயின் மேட்டர் அப்படின்னு செக்ரிகேட் பண்ணுறதுக்கு அவங்க கற்றுக்கணும். இது இப்படி தான் கற்றுக்கிட்டு இருக்கணும், கற்றுக்கிட்டோம் ஐ மீன் இது இப்படி தான் கத்திக்கிட்டு இருக்கணும், கற்றுட்டோம், நான் என் வேலையை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க மைண்டுக்குள்ளே ஃபில்டர் வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் செல்ஃப் ஃபோக்கஸ்டாக, இன்னும் கொஞ்சம் செல்ஃப் சென்டர்டாக, என்னோட மீல்ஸு, என்னோட டாஸ்க்கு, என்னோட ப்ரையாரிட்டிஸ் அதில் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். நீ வேணும்னே அதில் குறுக்க வர, என்னோட கோலை நான் அட்டைன் பண்ணக்கூடாதுன்றதுனால நீ த்வாட் பண்ணுற, இல்லை நான் ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணுற, இல்லை நீ என்னை பிஸ் ஆஃப் பண்ணுறேன்னா அப்போ நான் பிஸ் ஆஃப் ஆக மாட்டேன். இன்னும் 10 தடவை கூட கத்திக்கோ, நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு கெத்து வேணும்ல. நான் வயலன்ஸ் மாதிரி சொல்றீங்க. ஆமாம். அவங்க வந்து சிலது ஐ எம் நாட் ரியாக்டிங் இஸ் பெஸ்ட் ரியாக்ஷன்றது தே ஹேவ் டு லேர்ன். நம்ம கல்ச்சர் எப்படி இருக்கு, எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ற மாதிரி இருக்கு. எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணா இட்ஸ் எக்ஸாஸ்டிங் இல்ல. எதுக்கு இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண முடியாதுன்னு சிலதை நம்ம ஆமா. சூஸ் இது பண்ணுவோம். வந்து ஆனா நம்ம கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கு மேம். ஆனா அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல அதை பண்ண முடியாம இருக்குல்ல. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நீங்க சொல்ற மாதிரி கஸ்டமைஸ் சொல்யூஷன் தேவை. அப்போ அவங்க வந்து தே ஹேவ் டு சீக் சம் எக்ஸ்டர்னல் ஹெல்ப் லைக் ஆல் சைக்காட்ரிஸ்ட் த கிட்ட டைம் போகணும். இட்ஸ் டிஃபிகல்ட். ஒரு ஹோம் மேக்கர் உமன், ஸ்டே அட் ஹோம் மாம் வித் நோ ரிசோர்ஸஸ்க்கு வந்து நீங்க போய் சைக்காட்ரிஸ்ட்டை பாருங்கன்னு சொல்ல முடியாது. ஆமா. ப்ரைவேட் சைக்காட்ரிஸ்ட் வந்து தே ஹேவ் டு வெயிட் அட்லீஸ்ட் ஃபார் 3 or 4 hours. அவங்க வீட்டில் சொல்லாமல் கூட வருவாங்கல்ல, எப்படி வெயிட் பண்ண முடியும்? ஆமா. அப்போ இந்த மாதிரி ஏதாவது பப்ளிக் ஃபோரமில் கிடக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு தான் அவங்க தே ஹேவ் டு பில்ட் தேர் ஓன் ஸ்ட்ரென்த்ஸ். ஸோ ஸ்டெப் 1 ஃபார் சச் உமன் இஸ், நீங்கள் எது நடந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தான் இம்பார்ட்டண்ட்டு. ம்.
ஒரு ஒரு பெரிய ராஜா இல்லை ராணி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லையில் நிறைய பாதுகாப்பு அச்சுறுத்தல் வரணும், எல்லாத்துக்கும் வாருக்கு போக மாட்டாங்க. எடு ஆயுதத்தை போகிறேன் வாருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அது அப்படி இருக்கா இருக்கட்டும், இது இப்படி இருக்கா இருக்கட்டும், எது ரொம்ப வேல்யூபிளோ, எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ, எது ரொம்ப ப்ரொடெக்ஷன் வர்த்தியான ரிசோர்ஸோ அதுக்கு தான் வாருக்கு போவோம். ம். ஏன்னா கோயிங் டு வார் இட் செல்ஃப் இஸ் அ ஹை ரிசோர்ஸ் எக்ஸசைஸ் இல்லை, நம்ம நிறைய இழப்போம்ல வாரில். ஆமா. அப்போ தேவையில்லாத சண்டையில் போய் மாட்டக்கூடாது, சிலதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டேன் நான் அப்படின்னு ஒரு முதல் தடையே அதுதான், ஐ வில் நாட் ரியாக்ட். ரெண்டாவது ரொம்ப பர்சிஸ்டண்ட்டாக பேசுகிறாங்கன்னா 4-5 வார்த்தையில் எப்படி நறுக்குன்னு ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு எப்படி பேசணுன்றது நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா பெண்கள் அது ஒத்திகை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அன்றைக்கி அப்படி சொல்லியிருந்துருக்கணும், இன்றைக்கி அப்படி சொல்லியிருக்கணும், நெக்ஸ்ட் டைம் கேட்கும்போது பாரு நான் அப்படி பேசுவேன் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுவாங்க. அந்த பிளானிங் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக கொஞ்சம் ஃபியூ வேர்ட்ஸ்லேயே ஷார்ப்பாக பேசுகிறதுக்கு இல்லை சட்டிலாக கட் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் அவங்க பழகிட்டாங்கன்னா வேர்ட்ஸ் ஆர் வார்ஃபேர். ஈவன் விமன் பேஜ் வார்ஸ் யூஸிங் வேர்ட்ஸ். அப்போ அது எப்படி எஃபிஷியண்ட்டாக பண்ணுறதுன்னு அவங்க மற்றவங்களை அப்சர்வ் பண்ணி கற்றுக்கிட்டே இருக்கணும். இந்த சீனியர் விமன்லாம் எப்படி பேசுகிறாங்க, எதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க, எதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டேன்றாங்க, எப்படி சட்டிலாக குத்திட்டு போயிடுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அதை அவங்க காப்பி பண்ணிக்கிட்டே இருக்கணும். யங் கேர்ள்ஸுக்கு என்னென்னா தேர் டிஃபென்ஸ்லெஸ், எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமலே கொண்டாந்து விட்டுருவோம் அவங்க. ஒரு நிராயுத பாணியாக நடுவில் மாட்டிக்கு அந்த பொண்ணு. அப்போ நம்ம நிராயுத பாணியாக இருக்கிறதுனால நம்ம எதுலையுமே இறங்காமல் கம்முன்னு வேடிக்கை பார்த்துட்டு கற்றுக்கிட்டு அப்புறம் இறங்குவோன்றதுல தான் இந்த பெண்கள் உன்னிப்பாக இருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நீ உனக்கு எல்லாம் உரிமை இருக்கு, நீ பேசுன்னு நம்ம சொல்லிடுறோம். அந்த பொண்ணுக்கு தான் பேச தெரியாதே, அது ஏடாவிடமாக பேசி போய் மாட்டிக்கும். அப்போ முதல்ல நில், கவனி, அப்புறம் ரியாக்ட். அப்போ நெக்ஸ்ட் லெவலில் அவங்க என்ன பண்ணணும்னா, சரி நான் கவனிச்சிட்டு இருக்கேன், அப்போ நான் என்னென்னே பார்த்துக்கணும்ல. அவங்க சொல்லிட்டாங்கன்னு சாப்பிடாம இருக்குது, அவங்க ஏதோ பேசிட்டாங்கன்னு தூக்கத்தை விட்டு கொடுக்குறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் கரெக்டாக சாப்பிடுவேன், கரெக்டாக தூங்கிடுவேன், என்ன நான் நல்லா பண்ணிடுவேன். ஓகே, நான் எனக்கு முக்கியம். இதுக்காகலாம் எங்கள் அம்மா என்ன பேக்கல, நான் நல்லா இருக்கிறது தான் எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு பேத்துருக்காங்க. நீ வந்து திட்டிட்டு போனால் நான் உயிரை மாற்றிப்பேன் நீ நினைச்சியா, முடியாது, நான் வாழுவேன்னு அந்த பொண்ணு அது ஒரு செல்ஃபிஷ்னஸாக வந்துடலையா ஒரு ரிலேஷன்ஷிப் இஸ் ஆல் அபவுட் கிவ் அண்ட் டேக்குன்னு சொல்கிறாங்க. நான் தான் முக்கியம் இந்த ரிலேஷன்ஷிப்பில், அதுக்கப்புறம் தான் எனக்கு அப்படின்னு மேடம் அதில் ஒரு தட் இஸ் ஸ்மால் என்ன சொல்கிறது டிஸ்கிரிஷன் ஹியர். நான் மட்டும்தான் முக்கியம்னு சொல்கிறது செல்ஃபிஷ்னஸ். நீ இவ்வளோ போர் நடக்கும்போது நான் என்னை பார்த்துப்பேன், நான் முக்கியம்னு நினைக்கிறது ஷீ இஸ் மேக்கிங் எ சாய்ஸ். தன்னை விட்டு கொடுக்காம இருக்கிறது. நானே முக்கியம்னு சொல்றது வேற, இந்த விஷயத்துல நானும் முக்கியம் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்றது வேற இல்ல. somebody consider me அந்த மாதிரி. nobody considers me, at least I will consider me. ஓகே, இது வந்து இப்போ பேரண்டிங்லேயே வச்சுக்கலாம் மேடம். இப்போ வந்து ஃபேமிலியோட இன்க்ளூஷன் நிறைய இருக்கும். ஹஸ்பண்டுக்கு ஒரு மாதிரி குழந்தைய வளர்க்கணும், ஒய்ஃபுக்கு வேற மாதிரி வளர்க்கணும். ஒன்று இன்வால்வே ஆக மாட்டாங்க, இல்லாட்டி டூ மச்சாக இன்வால்வ் ஆவாங்க. இப்போ வந்து குழந்தைன்றது ஒரு பப்ளிக்கான ப்ராப்பர்ட்டி ஃபார் த ஃபேமிலி, எல்லாருக்குமே அவங்க மேலே உரிமை இருக்குது. யார் வந்து கண்ட்ரோல் எடுக்கணும் மேம் அந்த மாதிரி டைமில்? பிகாஸ் அது வந்து சைல்டோட சைக்காலஜியை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுல்ல, அதுக்கு. டூ டிஃப்ரெண்ட் அகெயின் நிறைய கேள்விகளுக்கு வந்து ஒரு பதில் இல்லை. தட் இஸ் த காம்ப்ளிகேஷன். யாருக்கு குழந்தைய வளர்க்க தெரியுதோ அவங்க சொல்கிறதான் ஃபாலோ பண்ணணும். ஆனால் என்ன அது என்ன நடக்கணும், இப்போ மதர் என்ன நினைப்பாங்க, நான் தானே பெற்றேன் ஸோ எனக்கு தான் உரிமைன்னு நினைப்பாங்க. பட் மதர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மதர், இல்லை தெரியல, இல்லை அவங்களுக்கு ஏதோ இஷ்யூ இருக்குது, அவங்களுக்கு ஏதோ சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படுது, அடுத்த குழந்தை பெற்றிருக்காங்க, இல்லை அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஷீ இஸ் பிகமிங் லெஸ் டாலரண்ட்டு, அந்த ஸ்கில் செட்டை அவங்களால கொண்டு வர முடியலன்னா வேற ஒரு சீனியர் உமனோ இல்லை வேற ஒரு எக்ஸ்டர்னல் பர்சனோ வந்து சொல்லும் போது இந்த லேடி வந்து அப்போ நான் தானே முக்கியம், நான் தானே பெற்றேன் அப்படின்னு சொன்னால் அது குறுக்க வருது. நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைங்களை வந்து யாருமே தனிப்பட்ட முறையில் குழந்தைங்களை வளர்க்க முடியாது. இட் டேக்ஸ் an entire village to raise one child. ஆமாம். அப்போ யாரும் வேணா வந்து ஏன் இப்படி நிற்கிற, ஏன் இப்படி உட்கார, ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் இந்த குழந்தை இப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அவங்க எந்த அர்த்தத்தில் அந்த வெளியால் கேட்குறாங்கன்னா, தேர் இஸ் சம்திங் ராங், நான் 5 நிமிஷம் தான் இங்கே இருக்கேன், அந்த 5 நிமிஷத்தில் என்னோட வேல்யூ அடிஷன் என்னன்னா, ஐ ஹவ் நோட்டிஸ் திஸ், ஐ எம் டெல்லிங் திஸ் டு யூ, ஐ எம் டெல்லிங் திஸ் பிகாஸ் ஐ கேர் ஃபார் த சைல்டு அப்படின்ற அர்த்தத்தில் தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கல்ச்சரில் என்ன ஆகணும்னா, நம்ம ரொம்ப ரேப்பிடாக ரேஷாக பேசிடுவோம். அது ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் நோஞ்சா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ இந்த மதர் என்ன நினைப்பாங்க, அப்படின்னா நான் ஒழுங்காக பால் கொடுக்கலையா, நான் ஒன்றும் ஒழுங்காக சாப்பாடு கொடுக்கலையா, அப்போ ஏன் பிள்ளை பார்த்து நோஞ்சானா இருக்குன்னா அப்போ என்ன தான் அவங்க ஜட்ஜ் பண்ணுறாங்க, என்ன குறை சொல்லிட்டாங்கன்னு அந்த அம்மா எடுத்துப்பாங்க. அப்போ இந்த மதர் வந்து நானுன்ற அந்த லென்ஸை கழட்டிட்டு அப்போ அவங்க அப்ஜெக்டிவாக வெளியிலேருந்து ஒன்று சொல்கிறாங்கன்னா அப்ஜெக்டிவாக சொல்கிறது கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வேர் இஸ் த ஃபால்ட்டு, அப்போ வேர் ஷுட் ஐ கரெக்ட் இட் அப்படின்னு அவங்க வந்து சொல்யூஷன் ஃபோக்கஸ்டாக தான் யோசிக்கணுமே தவிர இஸ் இட் அபவுட் மீ அப்படின்னு பர்சனலாக எடுத்துக்கக்கூடாது. நிறைய மதர்ஸ் அதை பர்சனலாக எடுத்துப்பாங்க. ஏன்னா மதர்ஸ்க்கு பெருசாக காம்ப்ளிமெண்ட்டே கிடைக்காதுல்ல, நிறைய அவங்களுக்கு அட்வைஸ் தான் கிடைக்கும்ன்றதுனால அந்த அட்வைஸ் எப்படி ஃபில்டர் பண்ணி எது வேணும் எது வேணான்னு பிரிக்கவும் அவங்களுக்கு தெரியாது. ஏற்கனவே அவங்க ரொம்ப டீமாரலைஸ்டாக இருப்பாங்கன்றதுனால இன்னொரு ஆளும் வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு அவங்க நினச்சிப்பாங்க.
ஸோ அப்போ மதர்ஸுக்கு அதனால தான் நம்ம ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குறோம். ஆஸ் யூ ஆர் வாட் எவர் யூ டூ வி ஆர் தேர் ஃபார் யூ. டேக் வெரி குட் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ப்ளீஸ் ஸ்லீப் வெல். உங்களுக்கு பிட்டு பிட்டாக தான் தூங்க முடியுதுனால கொஞ்சமாக தூங்கிக்கோங்க. அந்த டைமில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லாதீங்க. டைம் கிடைக்கிறதே உங்களுக்கு ரொம்ப ரேர். நிறைய யங் மதர்ஸ்க்கு தெரியாத விஷயம் என்னன்னா, அவங்க நினச்சிட்டு இருக்காங்க 24 மணி நேரம் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. மதர்ஸ்க்கு 24 மணி நேரம்லாம் கிடையாது. மொத்தம் 4 மணி நேரம் தான் இருக்கும் அவங்களுக்கு. அந்த 4 மணி நேரத்தை எப்படி ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறதுன்ற ட்ரைனிங் எல்லாம் முன்னாடியே அவங்களுக்கு கிடைக்காதுல்ல. அப்போ அவங்க எந்த க்ளூவுமே இல்லாமல் மாட்டிப்பாங்க. அப்போ இது பேரண்ட்க்கு டிஃபிகல்ட்னு யாராவது சொன்னால் அப்போ அடுத்த ஜென்ரேஷனும் அப்போ பெற்றுக்கவே வேண்டாம் போல இருக்கணும்னு நினச்சிருவாங்க. அப்போ வி ஹேவ் டு மேக் இட் ஈஸி, வி ஹேவ் டு எனேபிள் தெம். அப்போ கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த குழந்தை டிபெண்ட்டாக இருக்கிறது, மேபி ஒரு 4 or 5 இயர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் அது நமக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிரும். ஆமா. என்ன ஏஜ் மேம் நீங்க பார்த்த வரைக்கும் கிட்ஸ் வந்து நம்ம சொல்றதெல்லாம் கேட்பாங்க, அப்புறம் நீங்க என்னமோ சொல்லிட்டு போங்கடா, நாங்க செய்யறது தான் நாங்க செய்வோம் அப்படின்ற By மாதிரி? 2 or 3 itself they know it. சீரியஸ்லி? By 3 they know I am a different person. நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க சொல்லுவீங்க, நான் கதவு பின்னாடி போய் வேற செய்வேன்றதெல்லாம் they know. அப்ப சொல்றதை கேட்கிற குழந்தை தான் நல்ல குழந்தை, சொல்றதை கேட்காத குழந்தை வந்து ரொம்ப பிடிவாதமா வரும், சரியா வராதுன்றதெல்லாம் வந்து நம்ம எதை சொல்லி அது கேட்குதுன்றது பொறுத்து. நம்ம ஏடா கூடமா சொன்னாலும் அது கேட்கணும்னா அது தத்தின்னு இல்லை மேடம் அர்த்தம். Correct தான் madam. நீங்க சொல்றதே தப்பு அப்படின்னு கண்டுபிடிச்ச குழந்தை தானே புத்திசாலி குழந்தை. ஆமா. சர்வைவல் இந்த வேர்ல்டுக்கு அதுதான் தேவை. ஸோ அந்த ஒபீடியன்ஸ் வந்து we don't value obedience. Obedience is dumb. ஓகே. அந்த குழந்தைக்கு கரெக்டாக கண்டுபிடிக்க எரர் டிடெக்ஷன் தெரியுதா? அந்த எரர் எப்படி நெகோஷியேட் Are பண்ணுது? they born with it or it's inculcated over a period of time? Which one? அவங்களோட அந்த சாமர்த்தியம், அந்த குழந்தையோட சாமர்த்தியம் They are born with it. they born They are with it. born நீங்க with வந்து inculcate பண்ண முடியாது. நீங்க குழந்தைங்க எக்ஸ்ட்ரா பால் கூட கொடுக்க முடியாது மேடம். அது கரெக்டா அவ்வளவுதான், இதுக்கு மேல குடிக்க முடியாதுன்னு சொல்லிடும். இல்ல அவங்க சொல்றாங்களே என் பையன் இதை பண்ணின்னு. இப்பெல்லாம் வந்து இந்த காம்படிட்டிவ் பேரண்டிங்னு வாங்க. நான் யூஎஸ்ல இருக்கும்போது அதை நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த சைனீஸ் அண்ட் இந்தியன்ஸ் இருக்க ஸ்கூல்ல கொண்டு போய் நம்ம குழந்தைய விட்டோம்னா, குழந்தைய விட பேரண்ட்ஸ் தான் வந்து சைக்காலஜிக்கலி டைகர் அஃபெக்ட். மாம்ஸா இருக்காங்க. ஆமா, ஏன் என் குழந்தைக்கு இதை பண்ணல, அவன் கரெக்டா தான் வந்தான். இப்போ நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், எங்க வீட்ல எல்லாம் ஒரு மார்க் கம்மியானா ஏன் மார்க்கை கம்மி பண்ணீங்க அப்படின்னு போய் சண்டை போடுறதெல்லாம் பார்த்திருக்கேன். அது வந்து ஒழுங்கான பேரண்டிங்கா Oh, மேம்? that's very bad parenting. That's over parenting. That's not parenting. ஓகே, வாட் இஸ் பேரண்டிங் மேம்? Parentingனா பேசிக்ஸை கரெக்ட் பண்ணுவோம். பேரண்டிங்னா இட்ஸ் an art of nurturing. நம்மளை நம்பி ஒரு செடியை கொடுத்துட்டாங்க, ஒரு பூவை கொடுத்துட்டாங்க, ஒரு உயிரை கொடுத்துருக்குறாங்கன்னா அதோட பெஸ்ட் பாசிபிள் பொட்டென்ஷியலை எப்படி வர வைக்கிறது, எங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாது, எங்கே சும்மா கேட்கணும், எங்கே வந்து ஜென்டிலாக ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் பெத்துட்டாவே நான் வந்து பயங்கரமான பேரண்ட்டுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இட் டேக்ஸ் லாட் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் ட்ரைனிங். இப்போ நிறைய விமன் வந்து when they are a good sister or a good aunt or a good வேற ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குல்ல, மற்ற குழந்தைய பேபி சிட் பண்ணி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு விமனுக்கு, டியூனிங் கரெக்டாக வந்துடும், சீக்கிரமாக டியூன் ஆகிடுவாங்க. ஏற்கனவே அது மாதிரி நர்ச்சரிங் ஜாப்ல இருக்கிறவங்க சீக்கிரமாக டியூன் ஆகிடுவாங்க. அதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவங்களுக்கு வந்து அது பெரிய நியூ லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிளோ அது மாதிரி இருக்கும். அந்த விமனுக்கு தான் நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கும். பட் பை நேச்சரே விமனுக்கு அதுக்கான பாசிபிலிட்டி பிரெயினில் இருக்குன்றதுனால அதை டியூன் இன் பண்ண குவிக்காக கற்றுப்பாங்க. தேர் இஸ் நோ உமன் will not learn it. Everybody will learn it. They just have to put in that effort. பட் அகேன் இப்போ கன்சர்ன் என்னன்னா, அந்த பேரண்டிங்கிறதுல நீங்கள் சொன்ன மாதிரி காம்படிட்டிவ் பை நேச்சர் விமன் ஆர் மோர் காம்படிட்டிவ் தென் மென். த வெரி ஃபேக்ட் தட் மென் கம்பீட் அமங் தெம்செல்ஸ் இஸ் பிகாஸ் தே வாண்ட் டு ப்ளீஸ் த விமன். யாருக்கு ரொம்ப நீளமான தொகை, யாருக்கு நீளமான தந்தம், யாருக்கு நிறைய காசு, யாரோட கார் பெருசு, யாரோட வீடு பெருசுன்னு மென் கம்பீட் பண்ணுறதே டு வின் விமன் தானே. தட்ஸ் ஹவ் இட் இஸ் இன் நேச்சர். அப்போ விமன் தான் ஒரு காம்படிட்டிவ். மென் கூட சரி உன் டெரிட்டரி அது, என் டெரிட்டரி இதுன்னு விட்டுருவாங்க. திரௌபதி தான் போய் அதை எப்படி போய் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விமன் காம்பீட் பண்ணுறதுன்றது வந்து சம்டைம்ஸ் இட்ஸ் டாக்ஸிக். அதை நம்ம விமன் பண்ணிட்டாங்கன்றதுனால அதை என்கரேஜ் பண்ண முடியாது. சென்னையில் அப்படி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை நடந்தது மேடம். ஒரு குழந்தை நல்லா மார்க் வாங்குதுன்னு சொல்லி ஒரு அம்மா அந்த குழந்தைய கூப்பிட்டு ஜூஸ் கொடுத்து அந்த குழந்தை செத்து போயிடுச்சு மேடம். புரியல மேடம் எனக்கு. அந்த லேடி அப்புறம் she was even convicted. ஓ மை காட். நீங்க யூஎஸ்ல சைனீஸ் வர்சஸ் இந்தியன் மதர் சொல்றீங்களே, இந்தியாவிலே 2 மதர் ஸ்கூல்ல நடந்த காம்படிஷன்ல ஒரு ஹைட் ஒரு டாப்பர் சைல்ட ஒரு இன்னொரு அம்மா அப்படி பண்ணிட்டாங்க. என்னால நம்பவே முடியல மேடம். இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ டு ஈவன் டேக் இட். அந்த எக்ஸ்டென்ட் போவாங்களா? ஸோ அப்போ விமன் என்ன யோசிக்கணும்னா சார் மேடம், இப்போ விமனுக்கு இருக்கிற பெரிய நெகட்டிவிட்டி என்னன்னா, வேற ஒரு உமனோட அவங்க கம்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க.
அது அந்த வீட்டுக்கு வாழ வந்த பெண்களா இருக்கலாம், இல்ல ம். கூட பிறந்த சிஸ்டர்ஸா இருக்கலாம், இல்ல ம். கூட படிக்கிறவங்களா இருக்கலாம். இன்னொரு ம். உமனை வந்து எங்களால டாலரேட்டே பண்ண முடியலன்றது நமக்குள்ள இருக்கிற ஒரு இழுக்கு தான். அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ம். அப்போ அதனால தான் அவங்க வந்து நீங்க கேர்ள்ஸ் பேசும்போது, நீ எவ்வளோ மார்க்கு, நான் எவ்வளோ மார்க்கு, நீ எவ்வளோ நேரம் படிச்ச, நான் எவ்வளோ ஆ. நேரம் படிச்சேன். ஆ. கேர்ள்ஸ் பாய்ஸ் கிட்ட பேசும்போது அதான் பேசுவாங்க, நீ எவ்வளோ மார்க்கு, நான் எவ்வளோ மார்க்குன்னு ம். பேசுவாங்க. அது ம். எதுலையுமே அவங்களுக்கு அந்த அந்த ஸ்டேட்டஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், நான் தான் இங்கே பெட்டர் ஸ்டேட்டஸ் இருக்கேன்றதை காமிச்சிக்கணுன்ற அந்த அந்த திங்கிங் விமனுக்கு ம். அதிகமாக இருக்குது. ம். அது நேச்சரில் வேறு ரீசனுக்காக இருந்திருக்கலாம். இப்போ ம். நம்ம எல்லாரும் சமமாக இருக்கிறோன்றப்போ, சரி நீயும் தான் கொஞ்சம் வாழ்ந்துக்கோ, ஏன் ஆ. பரவாயில்ல அப்படின்னு விடுறதுல என்ன நஷ்டம் வருது? ஸோ அது அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் விமன் இன்கல்கேட் பண்ணணும். நமக்கு ம். அது வரமாட்டேங்குது. இந்த டாக்ஸிக் சொசைட்டி நமக்கு அந்த மாதிரி நீ பெட்டரா, நீ பெட்டரா, நீ தான் ம். ஃபேரரா, நீ தான் டாலரா, நீ தான் ம். வந்து மோர் பியூட்டிஃபுல்லா, நீ தான் மோர் எம்பவர்டா, நீ தான் நிறைய அதுவா இதுவான்னு சொல்லி விமனை திரும்ப திரும்ப அந்த காம்படிட்டிவ் ம். ஸ்பிரிட்டுக்குள்ளே தள்ளுறாங்க. ம். அப்படி தள்ளும்போது நான் ரிஜெக்டட், ஐ டோன்ட் வாண்ட் திஸ் காம்படிஷன், இதுக்கெல்லாம் நான் வரல, இதெல்லாம் தேவையில்லாததுன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணது உமன் கிட்ட தானே இருக்கு. ம். விமன் அதை சூஸ் பண்ணணும். அன்ஃபார்ச்சுனேட்லி விமன் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரேட் ரேஸ்க்குள்ளே அவங்களும் போய் உட்காந்துக்கிறாங்க. ம். நீ இந்த பக்கம் ஓடு, நானும் இந்த பக்கம் ஓடுறேன், நீ ம். கரெக்டாக ஓடுறியா, இன்னும் முன்னாடி ஓடிடுவியா, நான் பார்த்துக்கிட்டே ஓடுறேன்ற மாதிரி ரேட் ரேஸ்க்குள்ளே விமனும் தேர் அலோவிங் இட் டு ஹேப்பன் டு ஓகே. தெம். யா. தே ஷுட் நாட் அலோவ் தட் டு ஹேப்பன். இல்லை ஆமா. ஒரு வீட்டில் பீஸ், கேட்டா ஹார்மோனல் ரீசன்ஸ் ஆர் த திங்ன்னு தேர் நாட் சொல்றாங்க. கிவன் த சாய்ஸ், தேர் நாட் ஓகே. கிவன் த நாலேஜ் மேடம். ம். இன்னும் கொஞ்சம் ஜெனரஸாக இருக்கலாமே, இன்னும் ம். கொஞ்சம் கைண்டராக இருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் பெனவலண்ட்டாக இருக்கலாமே, அதில் ரேஸ் வச்சுக்கோங்களேன். நோபடி வாண்ட்ஸ் டு டு இட். நெகட்டிவ் நியூஸ் தான் ட்ரெண்ட் ஆகுது அந்த அது மாதிரி. மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு வீடு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா, இந்த வீட்டில் இருக்க பெண்கள் பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் மேடம் அந்த வீடு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆண்களால் கூட சண்டை வராது. ம். 2 பெண்கள் மூஞ்சி வச்சே சண்டை போட்டுருவாங்க. ஆமா, ஆமா. நான் பார்த்துருக்கேன். ம். பண்ணியிருக்கேன். ஸோ ஸோ தட் இஸ் த இஷ்யூ. அதனால அப்போ வி மஸ்ட் சூஸ் நாட், நமக்குள்ள அந்த இன்ஸ்டிங்க்ட் இருந்தால் கூட அது ம். ரொம்ப பேசல் இன்ஸ்டிங்க்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபீட் இட். ம். எனக்கு உள்ளே இருக்கிற உல்ஃபுக்கு நான் ஃபீட் பண்ண மாட்டேன். ம். இட்ஸ் ஓகே, லெட் அஸ் ஆல் பி ஈக்குவல் அப்படின்னு அலோவ் பண்ணுறது இருக்குல்ல, அதுதானே ம். மேன்மை. ஆமா. அதுக்கு வி ஹேவ் டு ஆஸ்பயர். ம். அப்போ விமன் பேரண்டிங்கில் பண்ணுற மிஸ்டேக் இதுதான். அந்த குழந்தை எவ்வளோ மார்க் வாங்குச்சு, அவங்க உட்காந்தா, நீ இங்கே உட்காந்தா, நீ என்ன பண்ண, அப்படிலாம் கேட்டுகிட்டே ம். இருப்பாங்க. ம். குழந்தைங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுப்பாங்க. ம். சில ஃபேமிலிஸில் வந்து நம்மலாம் வசந்தவங்க தெரியுமா, நம்ம ம். ஜாதி என்ன தெரியுமா, நம்ம அந்த பரம்பரையிலேருந்து வந்தோம், நம்ம ம். அந்த ரிஷியிலேருந்து வந்தோம், அதனால நம்ம ஸ்பெஷல்னு குழந்தைக்கே சொல்லி கொடுத்துருவாங்க. ஆமா. அது இன்னசென்ட்டாக போய் ஸ்கூலில் சொல்லி வாங்கி கட்டிட்டு வரோம் மேடம். ம். 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 ஸோ இந்த பேரண்டிங்கில் நம்ம சொல்லக்கூடாத விஷயங்கள் இது. ம். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, லெட் த சைல்டு வின். ம். உன்னோட ஸ்பெஷல் ஸ்கில் எதுலையோ அதில் நீ நல்லா எக்ஸல் பண்ணு, அதில் கூட நீ இப்ப நம்ம இதெல்லாம் புகுத்தலனாலுமே இந்த குழந்தைக்கு அந்த டேலண்ட் இன்பைபா இருந்துச்சுன்னா அது ஃப்ளரிஷ் ஆயிடும்ல மேம். நம்ம ஒண்ணுமே யூ பண்ணாம. கெனாட் நேச்சரை நீங்கள் ஸ்டாப்பே பண்ண முடியாது மேடம். ஓகே. எல்லா ம். நியூரானும் ஒரு யூனிக் பேட்டர்னில் வருது. அந்த ம். யூனிக் பேட்டர்னில் சிலது அது மேலே அழகாக வந்து ஃபிட்டின் ஆகும். நம்பர்ஸில் ரொம்ப டேலண்டடாக இருக்க குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ம். நீ படமே வரையாத, நம்பரே எழுதாதன்னு சொன்னால் கூட அது எழுதிட்டே இருக்கும். ம். எல்லா இதுலேயும் நியூமரிக்கலாக பார்த்துக்கிட்டே இருக்கும் அது. ஓகே. இதை செய்யாத, நீ செய்தா அடி விழுன்னு சொன்னால் கூட அந்த குழந்தையால் அது செய்யாமல் இருக்கவே முடியாது. ஸோ ம். அந்த அவங்க நரம்பில் என்ன இருக்கோ அதை யாராலும் தடுக்கவே முடியாது. ம். அது தானாகவே வரும். ம். இளையராஜா பெரிய மியூசிஷியன்னா யாராவது உட்காந்து சொல்லி கொடுத்தாங்களா அவருக்கு? ஆன் ஆமா. இஸ் ஓன் ஹி பிகேம் எ மியூசிஷியன் பிகாஸ் நிறைய இட் வாஸ். ப்ராடஜி அப்படிதான். ஸோ இட் கம்ஸ் சர்டன் திங்ஸ் தே கம் நேச்சுரலி. தட் ம். இஸ் வை வி வேல்யூ இட். ஓகே. ஏன்னா அது அது கல்டிவேட்டட் இல்லை, அது ராவாக தானாக வருது. அப்ப நம்ம வந்து அந்த ஒரு பாத் கிரியேட் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, எக்ஸ்போஷர் டு சர்டன் திங்ஸ் அதெல்லாம் நம்ம பண்ணவே தேவையில்லையா? அது சில தானாவே. பேருக்கு அது அமையும், ஆ. அமைஞ்சதுன்னா அது ஒர்க் ஆகலாம். சில ஓகே. பேருக்கு அது இல்லைன்னா கூட அவங்க வந்து சேருவாங்க. ஓகே. அது அவங்கவுங்களுக்கு ரேண்டமாக நடக்கிற விஷயங்கள் இல்லை. அது போகிற ம். போக்கில் என்ன வருதோ அது வில் அக்செப்ட் இட். ம். பட் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் மதர்ஸ் கொஞ்சம் யோசிக்கணும். ம். இன்னொரு குழந்தை நல்லா பண்ணுதுன்னா அதை அப்ரிஷியேட் பண்ணதுக்கு மதர்ஸ் அதை விரும்பணும். ம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதர்ஸ் வந்து அந்த குழந்தை மட்டும் சாப்பிடல, நம்ம குழந்தை சாப்பிட்டுச்சு, அது ம். மட்டும் இந்த weight இருக்கு நம்ம அப்படின்னு மதர்ஸ் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஓகே. கம்பேரிசனை மதர்ஸ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும், ம். கான்ஷியஸாக அதை பண்ணணும். அப்போ தான் ம். மற்ற மதர்ஸ் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஒரு நியூ வே ஆஃப் ப்ளசன்ட் பேரண்டிங் நம்ம பண்ண முடியும். ம். ஓகே. அதான் கோயிங் பேக் டு ஆல் ஆஃப் திஸ் ஹவு கேன் இப்போ நிறைய நியூஸ் வந்துச்சு 2-3 தடவை நான் படிச்சிட்டேன் இப்போ ரீசெண்டாக. மதர்ஸ் கில்லிங் தேர் ஓன் சில்ட்ரன் ஃபார் தேர் பர்சனல் பெனிஃபிட்ஸ் ஆர் த்ரூ ஃபார் சம் அஃபேர் ஆர் மென்டல் டிஸ்டர்பன்ஸ். என் ஹஸ்பண்ட் ஒரு கேஸ் என்ன பார்த்தேன்னா, என் ஹஸ்பண்ட் எனக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம், ஸோ ஐம் கில்லிங் இட். இன்னொன்று வந்து ஐ எம் ஹேவிங் அன் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், தீஸ் கிட்ஸ் ஆர் டிஸ்டர்பிங் மீ, ஸோ ஐ டோன்ட் வாண்ட் தெம் இன் தேர் மை லைஃப் எனிமோர். இந்த மாதிரி சினாரியோஸ் நடக்குது. எனக்கு வந்து ஆஸ் அ மாம் என்னால் அது எப்படி பண்ண முடியுன்றத ஹேண்டில் பண்ண முடியல. பட் அது அவ்வளோ தூரம் ஒரு ஹியூமன்னால போக முடியுமா மேடம்? This is a trigger warning for some women. This may be really repulsive or very painful, but the aspect is ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் மேடம். ஒன்றும் இந்த போஸ்ட்மார்ட்டம் பீரியடில் ம். எங்களோட பெரிய பயமே வந்து இது மாதிரி எதுவும் ஆகிடக்கூடாது.
ம். அதனால் போஸ்ட்மார்ட்டம் பீரியடில் மதர்ஸ் வந்து யாராவது சூப்பர்வைஸ் பண்ணணும், அந்த மதர் நர்ஸ் பண்ணும்போது லாக்டேட் பண்ணும்போது யாராவது கூடவே இருக்கணும்னு சொல்லும்போது ம். மதர்ஸ் இன்செக்யூர் ஆகிடுவாங்க. நீங்கள் ஏன் கூடவே இருக்கிறீங்க, ஏன் குழந்தை என்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பாங்க. ம். அதனால் இது ரொம்ப நைஸாக நாசுக்காக பண்ண வேண்டிய விஷயம். ஆமா. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து அந்த உமன் வந்து டெலிபரேட்டாக பிளான் பண்ணி திட்டமிட்டு சதியெல்லாம் பண்ணுறதில்ல. சடன் ஃபிட் ஆஃப் இம்பல்சிவ்னஸில் அப்படி ஏதாவது பண்ணிடுறாங்க. நடந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால அவங்க we have to protect such women. ம். அதர் செட் வந்து அவங்களுக்கே ஏதாவது ஒரு பர்சனாலிட்டி இஷ்யூ இருக்குது, ஒரு ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ம். ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிசார்டரில் விமனுக்கு இருக்கிற க்ரைட்டீரியா என்னென்னா, மென்னுக்கு என்ன சொல்லுவோன்னா அவங்க போய் மற்றவங்கள துன்புறுத்துறதுல அவங்களுக்கு ப்ளஷர் இருக்கும், ம். இன்னொருத்தர் வழி வந்து அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. விமனுக்கு என்ன சொல்லுவோன்னா ஏர்லி irresponsible செக்ஷுவல் பிஹேவியர். ஓகே. ரொம்ப ஏர்லியாகவே அது என்னோட உரிமை அப்படி தான் நான் செய்வேன்னு ஒரு அதில் ஒரு ஒரு செக்ஷுவாலிட்டியே ஒரு வெப்பனைஸ் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து ஆன்டி சோஷியல் விமன் அதை கொஞ்சம் அதிகமாக செய்வாங்க. ஓகே. லைக் வாட் மேம்? ஒரு கேரக்டர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்களேன். என்ன மாதிரி இது பண்ணுவாங்க? ஐ டோன்ட் வாண்ட் வில்லனைஸ் எனிபடி, பட் யூஸ்வலி செக்ஷுவாலிட்டியில் வந்து விமன் லுக் அட் செக்ஸ் as an investment. ஓகே. 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 ஐ As கெட் an இட். investment in the sense because it is a loving relationship. ம். You give me love, I give you love அப்படின்ற ஃபார்மேட்டில் தான் செக்ஸ் வந்து எப்போவுமே நிகழும். ம். You give me money, I give you love. ஓ மை You காட், give ஐ me கேன் drugs, I அண்டர்ஸ்டாண்ட். give you இந்த sex. சுகர் டாடி, இந்த அந்த சுகர் மாதிரி பேபி அது வந்து ஒரு கான்செப்ட்ஸ். மேனிப்புலேட்டிவ், என் உடம்பை வந்து நான் ஒரு வெப்பனை ஆக்குவேன்னு ஒரு உமன் சொல்கிறாங்கன்னா ம். அதில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ம். அந்த உமனுக்கு வேறு ஏதாவது இஷ்யூ இருக்கா, வை இஸ் ஷீ டூயிங் தேட் அப்படின்றதுல வி ஆர் லிட்டில் வரிடு. ஏன்னா அது நார்மல் ஹியூமன் எமோஷன் கிடையாது. ம். அவங்களுக்கு வந்து டாலரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். சிலது இம்பல்ஸாக டக்குன்னு ஏதாவது வயலண்ட்டாக கூட பண்ணிடுவாங்க. தன் மேலே வயலன்ஸ் காமிக்கிறது, மற்றவங்க மேலே வயலன்ஸ் காமிக்கிறது ரொட்டீனாக இருக்கும் அவங்களுக்கு. ம். அப்படி இருந்ததுன்னா we have to treat them, we have to help them to fix the problem. Again நாங்கள் வந்து யாரையுமே வந்து இவங்க எல்லாருமே clients தான். ஓகே. அப்போ இவங்கெல்லாம் பேட் பீப்புள்ன்ற ஆங்கிள் இல்ல நம்ம இல்ல இல்ல எடுத்துக்க மேம். கூடாது. We are just opening up lot of spectrum for அந்த people to மாதிரி understand. இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதுக்காக வெக்கப்பட்டுட்டு இல்லை ரகசியமாக வச்சுக்கிறது, இல்லை ஐயோ இப்படிலாம் இருக்குன்னு வெளில தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படி இல்லை. அப்படி நம்ம கூட அப்படி ஒரு தடவை பண்ணோம்ல, பெட்டர் டு கன்சல்ட் அண்ட் ஃபிக்ஸ் திஸ்ன்னு அந்த ஆட்டிடியூட்ல எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த தகவலை நம்ம சொல்கிறோம். ம். ஸோ இப்போ வந்து மேரேஜஸ் ஃபெயிலிங் பல ரீசன்ஸ் இருந்தாலுமே செக்ஷுவல் டிசையர் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னுவாங்க. ஆர் மென் ஆக்சுவலி ட்ரிகர்ட் டு பெர்ஃபார்ம் அண்ட் இந்த மாதிரி தான் அவங்க இருக்கணும்னு இருக்குது. விமன் யூஸ்வலி டோன்ட் என்ஜாய் இட், தே ஆர் பீங் ஃபோர்ஸ்டுன்னு இருக்கா? ஏன்னா வந்து ஆஸ் அ டாக்டர் நாங்கள் நிறைய இது பண்ணும்போது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் விமன் ஆர் ஈக்குவலி கிவிங் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் இன்டிமெசி இன் த ரிலேஷன்ஷிப். பட் ஆனால் வந்து இந்தியன் இது வந்து அது ஒரு மாதிரி டேபு மாதிரி இருக்கிறனால தே நாட் இன்ட்ரெஸ்டட். சைல்ட் பர்த் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் யூ ஆர் பீங் ஃபோர்ஸ்ட் இன் டு இட். அதனால Not like that. That's not true. இட்ஸ் நாட் ட்ரூ. That's not true. ம். All women are the same everywhere. Then why is affair happening, ma'am? Reason என்னன்னு கேட்டா we are not satisfied at home, so we are looking நீங்க resourcing யாரோட outside. affair, மேல் அஃபேர் சொல்றீங்களா ஃபீமேல் அஃபேர்? ரெண்டுமே சொல்றேன் மேம். கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் when there is விமன் அஃபேர் எப்படி வருதுன்னா மேடம், ஐ எம் நாட் சீன், ஐ எம் நாட் ஹர்ட், ஐ எம் நாட் எக்ஸிஸ்டிங், ஐ எம் நாட் விசிபிள், ஐ நீட் டு பி கிவன் அட்டென்ஷன், ஐ நீட் அன் அட்டாச்மெண்ட்ன்றப்போ விமன் அஃபேருக்கு போகிறத நம்ம பார்க்குறோம். மென் கிட்ட என்ன இஷ்யூனா சம்டைம்ஸ் போர்டம் வரும்பொழுது அது ஒரு ஹண்ட் மாதிரி, ஒரு சேஸ் மாதிரி, ஒரு த்ரில்லுக்காக பயாலஜிக்கலி அப்படிதான் இருக்குமா? தேர் லிட்டில் டம்னு வச்சுப்போம். அது ஐயோ திட்ட போறாங்க மேடம். ஆல் மென் ஃபீல் தட், ஐயே எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்பப்போ இப்படி விழுந்துட்டேன், ஏன் இப்படி பண்ணேன்னு தெரியல, மடத்தனமாக பண்ணிட்டேன்னு ரெக்ரெட் பண்ணுறோம்னு தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அந்த டைமில் அவங்களுக்கு அப்படி ஒரு சென்ஸ் ஆஃப் ஹை இருக்கும், அது ஒரு பெரிய போதை, அது ஒரு வேட்டை மாதிரி இல்லை, நான் துரத்திட்டு போகிறேன் அந்த மானைன்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரியும் அது மானே இல்லை, வேஸ்ட் பண்ணிட்டேன் உள்ள டைம், ஒரு 10 வருஷம் போச்சு, இவ்வளோ காசு போச்சு, இவ்வளோ டைம் போயிடுச்சு, என் பசங்கள்லாம் கஷ்டப்பட்டாங்க, ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. லாட் ஆஃப் பீப்புள் ரிக்ரெட் இட். அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட் அவங்களுக்கு அந்த 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 விஷன் இருக்காது. இது ஒன்றும் பெரிய சாதனையாக நினச்சிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் அவங்களுக்கு புரியும் போது என்ன எதில் வந்து மாட்டிட்டு இருக்கேன் நான், ஏன் இப்படி பண்ணேன் நானுன்ற ரிக்ரெட் ஆல் ஆஃப் தெம் சே தட். ஈவன் விமன் சே தட். நான் இன்னும் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இட் டிபெண்ட்ஸ், ஈச் அஃபேர் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் அனாட்டமி. பட் ஆனால் இட் இஸ் ஆல்வேஸ் பீன் ப்ரிவலண்ட் ஃப்ரம் ஏன்ஷியன்ட் டைம்ஸா இல்லை இப்போதான் இது வந்து புதுசு? ஏன்னா இது அடிக்கடி கேட்குற வார்த்தை. ஏதாவது ஒரு இஷ்யூ சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஆக்டிவ் இல்லை, பட் ஆனால் எப்போ பார்த்தாலும் இது ரிலேட்டடாக ஒரு இஷ்யூ பூம் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க, ஆனால் நான் சொல்கிறத வந்து பார்க்குறவங்க புரிஞ்சுப்பாங்க, ஏன்னா என்னென்ன இஷ்யூஸ்லாம் நடந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால நான் கேட்குறேன், அஃபேர் வந்து தட் இஸ் சம்திங் எவ்ரிடே ஆஸ்பெக்டில் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் மேடம்.
அது நடக்காது, அது வராதுன்னுலாம் சொன்னா, நம்ம ஏதோ ஒரு ஏன்னோ பாமி சைடு வி ஆர் லிவிங் இன் ஃபேண்டசி லாலா லேண்டுன்னு தான் எடுத்துக்கணும். ஓகே. யூ ஹேவ் டு foretell, expect an affair because it's very predominant. ஓகே. வை மேம்? வி வர் நாட் இந்த மோனோகேமி இஸ் நாட் ஹியூமன் திங் அப்போ? Monogamy is not natural, it is enforced. We practice monogamy. We are not by nature monogamous. ஓகே. We are only serially monogamous species. One after the other தான் நமக்கு முடியுமே தவிர at the same time 4 பீப்புளோடலாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகே. பட் ஆனா நம்ம பயாலஜிக்கலி வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம்க்கு தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தான் அத கல்ச்சரலி டேம் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வரோம். வச்சிருக்கோம். ஆமா. ஓகே. அது நீங்க நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல வந்து இட் இஸ் a personal choiceன்னு நினைக்கிறீங்களா மேம்? It depends on the context, madam. ஒரு ரொம்ப unloving relationshipல why would we call it good? ஆ. பட் ஒரு ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப்ல இவங்க வந்து வேட்டைக்கு போறேன்னு சொன்னாங்கன்னா, அது எனக்கு கொஞ்சம் வேட்டையை குறைச்சிக்கோங்க, பரவாயில்ல கொஞ்சம் டொமஸ்டிகேட் ஆயிடுங்கன்னு தான் சொல்ல முடியும். ஓகே. ஸோ அவங்கவுங்க சுச்சுவேஷனை பொறுத்து அது மாறும்ல. ஜட்ஜ் பண்ண முடியாது அது. ஓகே. ஆனா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கவுன்சிலிங்லாம் நீங்க யாராவது வந்து கொடுத்து அவங்க மாறி இருக்காங்களா? இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்டண்ட் மாதிரி இருந்துட்டு அப்புறம் இட் வில் கோ அவேவா? இல்ல அது ஆரம்பிச்சா ஏன்னா அந்த காலத்துலலாம் அந்த 2 வைஃப் 3 வைஃப் வந்து லைக் வந்து மக்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்காங்கன்னு. இப்போ வந்து இது ஒரு மாதிரி சீக்ரெட் ஒரு இது மாதிரி இருக்கு. ஏன் அப்படி இருக்கு? When somebody wants to have multiple relationships, we look at it as a problem, ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். ம். அவங்களால செல்ஃப் ரெகுலேட் பண்ண முடியல. ம். லைஃப்பில் எது ப்ரையாரிட்டி எது நாட் செகண்ட் ப்ரையாரிட்டின்னு கண்டுபிடிக்க தெரியல. சம்டைம்ஸ் இட் இஸ் பிகாஸ் தே ஹேவ் சம் சென்ஸ் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டி. ம். நீங்கள் நிறைய மென் வித் லாட் ஆஃப் அஃபேர்ஸ் அஃபேர் வச்சுக்கிறதா சொல்கிற மென் பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி டவுட்ஃபுல் ஆஃப் தேர் masculinity. ஓகே. ஆனால் they have to prove it to themselves. இல்லை I'm a great man, I'm a great man, பாரு எவ்வளோ பெரிய ஃபிகரை தேத்தனேன் அப்படின்னு காமிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் they feel manly enough. For a man who is very secure about his masculinity, he does not have to prove it. இல்லை ம். உனக்கு எதுக்கு நான் ப்ரூவ் பண்ணணும், என் இஷ்டம், நான் எப்படி வேணா இருப்பேன், உனக்கு எதுக்கு சொல்லணும்ன்ற ஆட்டிடியூட் அவங்க கிட்ட இருக்கும். விழுந்து விழுந்து நான் பயங்கரமான மேன்லின்னு காமிச்சிக்கிறவங்க மேபி they don't feel that manly inside. ஓகே. அண்ட் இன்னொன்று என்னென்னா முன்னாடிலாம் வந்து சொல்லுவாங்க இந்த பஞ்சு நெருப்பு, எங்கள் அம்மாவோட டைலாக்லாம் சொல்கிறேன், பஞ்சு நெருப்பு பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக பற்றிக்கும், அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் பேசக்கூடாது. நான் படித்த இன்ஸ்டிடியூஷன் ஸ்கூல்லலாம் தனி ஸ்டேர் கேஸே வச்சுருப்பாங்க, பாய்ஸ் கேர்ள்ஸ் பேசக்கூடாது. ஏன்னா பேசினா இட்ஸ் பவுண்ட் டு ஹேப்பன் ஈவன் ஆஃப்டர் அ ரிலேஷன்ஷிப் ஒரு மேரேஜ் ஆர் சம்திங். ஆப்போசிட் ஜெண்டரோட ஒர்க் பண்ணுறது ஃப்ரீக்குவென்சி அதை வந்து கம்மி பண்ணணும், இல்லாட்டி இட்ஸ் பவுண்ட் டு ஹேப்பன்றாங்க. அது உண்மையா? Depends. If the person is fulfilled, nothing is bound to happen. If the person is feeling empty, anything is bound to happen. ம். அந்த பர்சனோட பர்சனாலிட்டி குவாலிட்டி டெண்டன்சிஸை பொறுத்து தானே மேடம். ஒரு ரொம்ப ஜென்டில்மேன்லியான ஒரு பர்சனை வந்து அங்கே பொண்ணு இருக்கு அங்கே போகாதேன்னு சொன்னால் தட்ஸ் an insult to that man. ம். ரைட். ஓகே. ஒரு அல்ப கேஸு கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அது வேற. தகுதியான ஆள்கிட்ட போய் அப்படி சொல்லக்கூடாதுல்ல. வேற மனிதர்கள் வேற மாதிரி. ஸோ 2 கான்ட்ரவர்ஷியலாக நடந்த ஒரு விஷயம் இது வந்து ஒரு நார்த் இந்தியன் ஷோவில் நடந்துச்சு மேம். நான் அந்த ஷோ பேர் சொல்லலை, பட் 2 பிக் ஸ்டார் வேர்ட்ஸ் ஆக்ட்ரஸ் அவங்க வந்து அந்த காலத்தில் ஃபேமஸ், அவங்க வந்து ஒரு ஷோ பண்ணுறாங்க. ஸோ என்ன ஷோன்னு உங்களுக்குலாம் நீங்கள் காமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. பட் அந்த ஷோவில் 2 டிபேட்டபிள் விஷயம் ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு. அதில் ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, ஃபிசிக்கல் cheating is better than emotional cheating. emotional cheat பண்றது தான் இட்ஸ் பேட், physical cheating is okay அப்படின்னு சொல்லிட்டு they took their ground. and வந்த கெஸ்ட் வந்து no it's not அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து அவங்க சொன்ன ஆன்சர் என்னன்னா, இப்போ உங்களுக்கு புரியாது ஏன்னா your young guest was young 25 to 30 இருந்தாங்க, அவங்களோட ஏஜ் 40 to 50. ஸோ அவங்க சொன்னாங்க எங்க வயசு வரும்போது உங்களுக்கு அது புரியும் அப்படின்னு சொன்னாங்க. இதுல வந்து உங்க டேக் என்ன மேடம்? ஏன் That அது is correct. அப்படியா? ஓகே மேடம். இப்போ ஃபிசிக்கல் சீட்டிங், ஃபிசிக்கல் இன்டிமெசி, ஃபிசிக்கல் பிட்ரேல்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மேன் ஆர் woman, typically it's a male, he goes out, he has some time out with a commercial sex worker and forgets that incident, forgets the face, does not care about that womanன்றது கேஸ் ஏன்னு வச்சுக்கோங்க. கேஸ் பி, there is no physical intimacy but 2 hours 3 hours he keeps talking to her over the phone and gives his mind to her ன்னு வச்சுக்கோங்களேன். எது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்? இமோஷனல் 5 minute anonymous don't even know face அப்படின்னு சொல்கிறது வந்து that's a 5 minute transaction. This is 3 hours into 365 days into that many years into the mind. The mind is a bigger investment இல்லை? அப்போ எது பெரிய பிட்ரேல்? ரெண்டுமே என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே தப்பு தானே? ரெண்டுமே தப்பு. எது பெரிய தப்பு? பெரிய தப்பு அப்படி சொல்றேன். எதோட இம்பாக்ட் அதிகம்? இமோஷனல் தான். பிகாஸ் அது வந்து யூ கிவிங் அ பொசிஷன் இன் யோர் என்ன சொல்கிறது ஹார்ட்னு டிஃபைன் பண்ணால் அந்த மாதிரி. ஓகே
ஐ கெட் இட். இன்னொன்று வந்து என்ன சொன்னாங்கன்னா, மேரேஜ் நீட்ஸ் அ எக்ஸ்பைரி டேட். அது வந்து ரினியூவல் பேட்டர்ன் மாதிரி வைக்கணும். ஏன்னா ப்ரொலாங்டாக வைக்கக்கூடாது. பிகாஸ் நம்ம ஒரு மிஷின் வாங்கணும்னா கூட எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ஆனால் மேரேஜ்க்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இல்லை. அந்த ஒரு இதை நீங்கள் எப்படி வெல்கம் பண்ணுறீங்க? மேரேஜஸ் ஆக்சுவலி டோன்ட் ஒர்க் பை தெம்செல்ஸ். வி ஹேவ் டு மேக் இட் ஒர்க். அப்பப்போ அதை பற்றி டிங்கரிங்லாம் பண்ணி அதை செட்டரேட் பண்ணி ஓவர் ஆயிலிங்லாம் பண்ணலன்னா அது இட் வில் ஃபாலோ பார்ட். தட் இஸ் ஹவ் மேரேஜ் இட் செல்ஃப் இஸ். ஏன்னா நேச்சரில் தேர் இஸ் நோ மேரேஜ் இல்லை. நம்ம தானே மேரேஜ்னு ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஏன்னா நெக்ஸ்ட் பில்டிங்க்கு மேரேஜ்னு ஒன்று தேவைப்படுது. மற்ற அனிமல்ஸோட சில்ட்ரன்லாம் பரவாயில்ல. ஆடு குட்டி போட்டுச்சுன்னா மாடு குட்டி போட்டுச்சுன்னா அன்றைக்கி ஏஞ்சி நடந்துரும். ஒரு 5 வருஷம் கழிச்சு அது ஒரு குட்டி அதுக்கு 6 போட்டுரும். அறிவு இல்லை மேடம். நம்ம அதுவும் 6 அறிவு தான் மேடம் இருக்கு. ஆனால் ஹியூமன் சைல்டு வந்து இட்ஸ் வெரி டிபெண்ட் ஆஃப் ஸ்ப்ரிங். ஆமாம். அது ஒரு 30 வருஷத்துக்கு டிபெண்ட்டாக இருக்கும். 30 வருஷத்துக்கு அம்மா அப்பாவும் சேர்ந்து இருக்கணும்னு எப்படி இருப்பாங்க? இயற்கையில் அப்படி இருக்க முடியாதுல்ல. ஆனால் 30 வருஷத்தை அவங்கள கட்டி போட்டு அதனால் நீ அவனை பார்த்துக்கோ அவன் உன்னை பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கிறோம் நம்ம. இட் வில் நாட் ஒர்க் பிகாஸ் இட்ஸ் அன் அன்நேச்சுரல் செட்டப். அப்போ பட் வி ஹேவ் டு மேக் இட் ஒர்க் பிகாஸ் இட்ஸ் நெசசரி ஃபார் த நெக்ஸ்ட். அப்போ இனிமேட்டு ஃப்யூச்சரில் மேம் 2015 வச்சுப்போம். அப்போ மேரேஜ்ன்ற கான்செப்ட் இருக்குமா இருக்காதா? அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஹியூமன் ஆஃப் ஸ்ப்ரிங் வந்து 2 பேரண்ட்டுன்ற கான்செப்ட் அது பிரெயினில் ஏற்கனவே ப்ரீ டிட்டர்மிண்டாக இருக்குது. ஒரு அப்பான்னு ஒரு கேரக்டரே தெரியாத குழந்தை கூட அப்பானா எப்படி இருப்பாங்கன்னு கற்பனை பண்ணுது. இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்ஸ் எனக்கு வேணும், இந்த மாதிரி அத்தாரிட்டேட்டிவாக பேசுகிற ஒரு ஆளோட ப்ரெசன்ஸ் எனக்கு இருந்தால் எனக்கு ஐ ஃபீல் சேஃப்னு அந்த குழந்தைங்க நினைக்கிறாங்க. நேச்சுரல் தானே மேடம். ஒரு ஃபாதர்லி ஒரு மேல் ஃபிகரும் ஒரு ஃபீமேல் ஃபிகர் இருந்தால் தானே ரெண்டுமே குழந்தைனால கற்றுக்க முடியும். நீங்கள் ஈவன் சேம் செக்ஸ் பேரண்டிங்கில் பாருங்களேன். இட்ஸ் லெஸ்பியன் பேரண்ட்ஸ் ஆர் கே பேரண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஒன் ஆஃப் தெம் வில் பிளே த அதர் ரோல். ஏன் அதை ப்ளே பண்ணுறாங்கன்னா அப்போ தான் அது கம்ப்ளீட் ஆகுது. அது இருக்கிறதுனால மேரேஜ் நடக்குமோ நடக்காதோ ஆனால் மேல் அண்ட் ஃபீமேல் நர்ச்சரிங்கிறது தனித்தனி டெம்ப்ளேட்டில் குழந்தை கொடுக்க வேண்டிய அவசியம் எப்போவுமே இருக்கும். மேரேஜுக்குள்ளே இருக்குமா வெளியில் இருக்குமான்றது ஆஸ் அ ஸ்பீஷீஸ் வி வில் இவால்வ். பட் இந்த பேட்டர்ன் இருக்கும். ஓகே. இப்போ வந்து நீங்களே ஒரு டாபிக் ஆரம்பிச்சிட்டிங்க, இந்த ரெயின்போ கம்யூனிட்டி அப்படின்னு. அது வந்து சைக்கலாஜிக்கலாக நடக்கிறதா இல்லை பயாலஜிக்கலி ஜெனட்டிக்காக ஹார்மோன்ஸ்னால நடக்கிறதா மேடம்? அது எப்பயுமே டிபேட்டபிளாக இருக்குது. பீயிங் எ கே மேல் பீயிங் எ கே இஸ் பயாலஜிக்கல். நீங்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தீங்கன்னா இது யாரோட பிரெயின்னு எங்களால் சொல்ல முடியும்ல. ஓகே. இட் இஸ் பயாலஜிக்கல். As of now we don't know whether it is genetic, but the research says that probably it is genetic. ஓகே. அந்த ரிசர்ச் ரொம்ப நேசன்ட் ஸ்டேட்டில் இருக்கனால கன்க்ளூசிவாக சொல்ல முடியாது. பட் இட்ஸ் இன்க்ளைனிங் டுவர்ட்ஸ் தட். பட் விமென் வந்து we are not certain about it. Maybe because of a trauma response. Maybe because of childhood experience. Maybe fulfilling a parent's gender need. So many things can be contributing to that. ஓகே. அதனால் அதில் கன்க்ளூசிவாக விமன் கிட்ட மட்டும் எப்போவுமே எதுவுமே கன்க்ளூசிவாக எங்களால் சொல்ல முடியல பாருங்க. இந்த சேம் ஜெண்டர் மேரேஜஸ் மேம் அதுவும் வந்து பயாலஜிக்கலாக இல்லை சைக்கலாஜிக்கலாக நடக்கிறது? நோ டிபெண்ட்ஸ். அவங்க வந்து வெதர் இட்ஸ் அ உமன் ஆர் அ மேன் அவங்க வந்து ரீஅசைன்மெண்ட் பண்ணியிருக்காங்களா பண்ணலையா அதெல்லாம் பொறுத்து. பட் டிப்பிக்கலி அதில் 2 காம்பனன்ட்ஸுமே தான் இருக்கும். ஓகே. ஸோ மேம் நீங்கள் வந்து ஆனால் ரொம்ப ஆக்டிவ் இல்லைன்னு சொல்லிட்டீங்க சோஷியல் மீடியாவில். இருந்தாலும் எங்கள் ஆடியன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கேட்பாங்க. அந்த ஒரு ஸ்பைசினஸ்க்காக நான் வந்து இந்த ரெட் ஃப்ளாக் க்ரீன் ஃப்ளாக் சொல்கிறேன். நீங்கள் வந்து இது ரெட் ஃப்ளாக் ஒரு ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் சைக்கலாஜிலி. நீங்கள் வந்து இது வந்து ரெட் ஃப்ளாகாக க்ரீன் ஃப்ளாகாக சொல்லணும். இல்லை இது ரெண்டுமே இல்லை இது கிரே ஏரியானும் சொல்லலாம். இட்ஸ் ஓகே அக்செப்டபிள்னு போகலாமா மேம்? ஓகே. So red flag green flag series with Shalini ma'am. Partner asking for space and alone time frequently. Grey. Okay. Going silent after days of fight. Grey. Flirting with others for fun. Red. Okay. They don't plan a future with you. Grey. Hide financial and money matters. Red. ஃபஸ்ட் எடுத்தோன்னு சொன்ன ஹைஃபை மேம். எனக்கு இது ரொம்ப முக்கியம். செக்கிங் ஃபோன் வைல் ஸ்லீப்பிங். அடுத்தவங்களோட ஃபோன். ஓஹோ எதிராளியோட. ரெட். ஆமாம். செக்கிங் பார்ட்னர்ஸ் ஃபோன் வைல் ஸ்லீப்பிங். ஓகே. ஆக்சஸ் டு தேர் ஃபோன் லொக்கேஷன். இப்போ இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்குல்ல அது. ரெட். ஓகே. ஸ்டேயிங் இன் டச் வித் எக்ஸ். ரெட். எனக்கு நிறைய பாய்ஸ் தேங்க் பண்ணுவீங்கப்பா. கம்ஃபர்டபுள் ஹேவிங் ஆப்போசிட் ஜெண்டர் ஃப்ரெண்ட்ஸ். Green. Green. It's okay. Okay. Keeps checking on you frequently. Like எங்கே போனா போயிட்டியா பண்ணியா அந்த மாதிரி. Red. Red.
ஓகே மேம். நீங்களும் நானும் ஒரே சிங்க்ல இருக்கோம். நான் எதுக்கெல்லாம் நினைச்சேனோ அதே மாதிரி சொல்லியிருக்கீங்க. காமன் சென்ஸ் இஸ் ஆல்வேஸ் காமன், நோ? ஐ எம் ஹாப்பி தட் ஐ ஹேவ் இட். ஸோ இப்போ வந்து ஸ்கேல் ஆஃப் 1 to 10 மேம். இதுக்கு ஒரு நம்பர் குடுக்கலாம் நீங்க. இப்போ வந்து இது ரொம்ப வந்து வொர்ஸ்ட்னா 1, இல்ல வந்து ஓகே அப்படின்னா வந்து 10, சூப்பர்னா 10 குடுக்கலாம். நெகட்டிவ் 0, பாசிட்டிவ் 10. பாசிட்டிவ் வந்து 10. சப்போஸ் இது ரொம்ப ரொம்ப சூப்பர்னா நீங்க 100 கூட குடுக்கலாம். ரொம்ப மகா மட்டம்னா -100 அப்படி குடுக்கலாம். அது உங்களோட வேரியேஷன் தான். ஓகே. சோஷியல் மீடியா டேமேஜ் ஆன் ரிலேஷன்ஷிப் தீஸ் டேஸ். ஐ டோன்ட் நோ. தெரியல. உங்களுக்கு சோஷியல் மீடியாவே நான் சொல்றேன் மேம். இதுக்கு வந்து மைனஸ் அது உண்மை. அவங்க இத பண்ணாங்க, இவங்க இத பண்ணாங்க, நீ எனக்கு பண்ணலன்ற கம்பேரிசன் இப்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த இன்ஃப்ளூயன்சர் இது பண்ணாங்க. அந்த மாதிரி நீ என்ன இல்ல, பண்ணல நாங்க அப்படின்னு. என்ன பார்க்குறோம்னா, லைக் அவங்கலாம் அப்படி உலகத்துல இதெல்லாம் இருக்கு. நம்ம வீட்ல மட்டும் ஏன் இது நடக்கல? ஆமா. அவங்கலாம் ஹாலிடேக்கு பாலிக்கு போறாங்க. நம்மள கூட்டிட்டு போலன்னா, அப்ப அது ஏதோ பெரிய கேடாயிடுச்சுன்ற மாரி அவங்க நினைக்கிறாங்க. ஆ. கொஞ்சம் சோஷியல் கம்பேரிசன் இஸ் ஓகே. ஆல் த டைம் மேக்கிங் கம்பேரிசன் மே பி அன்ரியலிஸ்டிக். So if you ask me for a number, I'll say it's around 3 out of 10. ஓகே. ஓகே. Physical intimacy in a relationship is important. 10. 10. ஓகே. Childhood trauma affects adulthood relationships. 10. ஓகே. Unconditional love exists. 5. 5 தான். ஸோ ஓகே. நானும் அதை ஒத்துக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கான்செப்டே எனக்கு தெரியல மேடம். புக்கில் தான் இருக்கும். மணி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப். Yes, 10. 10. ஓகே. ஓகே. Choosing partners based on convenience and not love. For some it works. ஸோ ஓகே தான். 6. 6. ஓகே. Depression in current generation is more than before. No, they abuse the word depression. They are not clinically depressed, but they are aware of certain things as depression. அந்த அவேர்னஸ்க்கு ஸ்கோர் 10 கொடுக்கலாம். பட் ஓவர் டயக்னோசிங் வந்து -10. ஓகே. சாட் ஜிபிடி. ஓகே. சாட் ஜிபிடிஸ் நீங்க இப்போ பாக்குறீங்கல்ல மேடம், அதுலலாம் பார்த்துட்டு எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, இதுல என்னால எனக்கு என்ன பிரச்சனை எல்லாம் கேட்டுட்டு உங்ககிட்ட வந்து கன்சல்ட் பண்ணுவாங்களா? ஓகே. இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் இன்க்ரீசிங் இன்செக்யூரிட்டி இன் சொசைட்டி. I have no idea. நோ ஐடியா. நான் சொல்றேன் ஆமாங்க. நான் இல்ல, ஆனா ஆமாங்க. அது வந்து 100. ரைட் பர்சன் அட் த ராங் டைம் இஸ் அ டீல் பிரேக்கர். Yeah, probably yes. கரெக்டான மென்டாலிட்டியில் இல்லைன்னா அது. ஆமா. சூப்பர் மேம். அவ்வளோதான். ஸோ எல்லாமே நான் கேட்டுட்டேன். ஆக்சுவலி சொல்லப்போனால் இந்த செஷன் வந்து எனக்கு வந்து ஒரு என்ன பவுட் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவாங்கள்ல, எனக்கு தேவையான கொஸ்டின்ஸ் நான் என்னெல்லாம் நினச்சனோ அதெல்லாம் உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன். ஐ ஷுட் ரியலி சே மேம் வந்து சோஷியல் மீடியாவில் இல்லை, பட் ஆனால் யூ ஆர் கிரியேட்டிங் இம்பேக்ட் இன் ஸோ மெனி பீப்புள் லைஃப் மேம். உங்களுக்கு தெரியாது, நிறைய பேர் வந்து ஷாலினி மேமோட இன்டர்வியூ பார்த்தேன், இல்லை வந்து ஒரு ரீல் பார்த்தேன், எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அது வரைக்கும் நான் வந்து யார்கிட்டையும் பேசலை, ஆனால் அவங்களது பார்த்தோன்னே ஐ தாட் ஐ ஷுட் ப்ரையாரிட்டைஸ் மை செல்ஃப், ஐ ஷுட் ஸ்டெப் அப் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களே அறியாமல் நீங்கள் அதை பண்ணிகிட்ருக்கீங்க. ப்ளீஸ் கண்டினியூ to do it, you will. But ஆனா வந்து some people are born not to be normal and to help the society. அப்படிதான் நீங்க நினைக்கிறேன். So you think I'm not normal? இல்ல மேம், ரியலி அது ஆக்சுவலி வந்து நார்மல் பீப்புள்னா எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்களோட ஒர்க் அந்த 9 to 5 ஒர்க்கை பண்றது, மெட்ரிகுலஸா மொனாட்டனஸா பண்றது. பட் சம் பீப்புள் இன்ஃப்ளூயன்ஸ் அதர் பீப்புள், அவங்கள அன்னோயிங்லி. அந்த ரேடியேஷன் எல்லாருக்கும் இருக்காதுன்றதை நான் ரொம்பவே நம்புறேன். அதை நான் பார்த்தும் இருக்கேன். அதை நான் உங்ககிட்ட பார்க்குறேன் மேம். ஸோ அதனால I'm so glad you shared the podcast session with me. I'm so grateful for your pleasure, time. madam. Thank Yeah, thank you so much. Bye. ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. மேம் இன்னொரு இன்டர்வியூ கொண்டு வர முடியுமான்னு தெரியல, பட் அட்லீஸ்ட் நாங்கள் வந்து எங்கள் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து கிளாரிஃபை பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். இன்னொரு பாட்காஸ்ட் சீரீஸில் வேறு வேறு டாபிக்ஸில் பார்ப்போம். பாய்.